தி பாஸ் அத்தியாயம் 351. சிவன்யாவை கடத்தி லங்காவில் வைத்திருந்த சமயம் அவள் முற்றிலும் நம்பிக்கை இழந்திருந்தாள். ஆனால் சரியாக அந்த நேரம் சூர்யா வந்து அவளை காப்பாற்றினான். அதுவும் சூர்யா அவள் கண் முன்னால் அத்தனை பேரை கொன்று குவித்து கடைசியில் நிஞ்சா வீரர்களை மண்டியிட செய்து தன்னை அழைத்து வந்தது அவள் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வாகி போனது. அந்த நேரம் அவனது குறிக்கோள் அவளை காப்பாற்றுவது மட்டுமே என்று இருந்தது. அவள் அது குறித்து யோசிக்கும் போதெல்லாம் அவளது மனது உற்சாகமாக உணர்ந்தது. சூர்யாவுடன் இருக்கும் போது அவள் மனது பாதுகாப்பை உணர்ந்தது. இதையெல்லாம் யோசிக்கும் போதே சிவன்யாவின் முகத்தில் அழகான முறுவல் தோன்றியது. சரியாக அதே நேரம் சூர்யா ஏர்போர்ட் உள்ளே இருந்து வெளியே வந்தான். ஜீன்ஸ் பேண்ட், வெள்ளை நிற சட்டை அணிந்து கொண்டு அமைதியாக வருபவனை கண்டதும் சிவன்யா சத்தமாக கத்தியபடி அவனை நோக்கி ஓடினாள். அவனை நெருங்கியதும் அவனை தன்னுடன் சேர்த்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளது இந்த திடீர் அணைப்பில் ஒரு நொடி அதிர்ந்து போன சூர்யா பின்னர் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இந்த காட்சி அங்கிருந்த பலரின் கவனத்தை கவர்ந்தது. சிலர் இதை பொறாமையுடன் பார்த்தனர். சிவன்யா வந்து இப்படி அணைத்ததும் சூர்யாவின் மனதை அமைதிப்படுத்தியது. கடந்த சில தினங்களாக தினமும் அவன் மனதளவில் இவ்வளவு அழுத்தமான சூழ்நிலையில் இருந்தான் என்பதும் ஒரு நொடி கூட அவனால் கவனக்குறைவாக இருக்க முடியவில்லை. அப்படி கவனக்குறைவாக அவன் இருந்து விட்டால் அது விபரீதத்தை உண்டாக்கிவிடும். அப்படி இருக்கும் நிலையில் சிவன்யாவின் இந்த அணைப்பு அவனுக்கு எந்த அளவுக்கு ஆறுதலாக இருந்தது என்பதை அவன் மட்டுமே அறிவான். நாடு திரும்பிய பின்னர் இவ்வளவு இனிமையான வரவேற்பு அவனுக்கு கிடைக்க அவனது கல்மனம் கூட கொஞ்சம் இதமாக மாறியது. நிஞ்சா வாரியர்ஸினால் கடத்தப்பட்ட பின்னர் சிவன்யா வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தாள். இனி அவ்வளவுதான், நாடு விட்டு நாடு வந்து யார் தன்னை காப்பாற்றப் போகிறார்கள், தன் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று எண்ணி இருந்த வேளையில் சூர்யா அவள் முன்பாக தோன்றியது வறண்டு போன அவள் மனதில் மீண்டும் நீரை ஊற்றியது போல ஆகியது. அவளை சூர்யா காப்பாற்றிய போது இருந்த சூழ்நிலையில் அவளால் தன் உணர்வுகளை அவனிடம் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இப்போது அவளது நன்றியை, உணர்ச்சி பெருக்கை, சூர்யா தனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தன் அணைப்பின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் சிவன்யா. சுற்றியிருப்பவர்களை குறித்தெல்லாம் அவள் இப்போது கவலைப்படவில்லை. அவள் சூர்யாவை இறுக்கமாக தன்னுடன் சேர்த்து அணைத்தபடி தனக்கென ஒரு தனி உலகிற்கு சென்றிருந்தாள். சூர்யா அவளை கடத்தியவர்களிடமிருந்து காப்பாற்றி பத்திரமாக அவர்கள் நாட்டிற்கு திருப்பி அனுப்பிய பின்னர் சூர்யா அங்கே பலரை படுகொலை செய்த விஷயத்தை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அப்போது அவள் எந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருந்தாள் என்று யாரும் அறிய மாட்டார்கள். ஒருவேளை சூர்யா லங்காவில் இறந்து போய்விட்டால் தானும் அவனோடு சேர்ந்து இறந்துவிட வேண்டும் என்று எண்ணிய சிவன்யா தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு தன் மனதை தயார்படுத்தி வைத்திருந்தாள். அவள் சூர்யாவை அணைத்ததற்கும் காட்சி அங்கிருந்த பல ஆண்களின் மனதில் சூர்யா இடத்தில் தாங்கள் மாறிவிட முடியாதா என்ற எண்ணத்தை உண்டாக்கியது. இந்த காட்சியை விமானத்தில் சூர்யாவுடன் சண்டை பிடித்த சாராவும் அவளுடன் இருந்த அந்த ஆளும் கூட பார்த்தனர். அவளுடன் இருந்த அந்த ஆள் சிவன்யாவின் அழகிய முகத்தை கண்டதும் அவள் வசம் ஈர்க்கப்பட்டான். அதே சமயம் சாராவும் சிவன்யாவின் முகத்தை கண்டாள். அவர்கள் இருவருக்கும் யாரோ தங்கள் முகத்தில் அறைந்த உணர்வு உண்டாகியது. விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த அந்த இருவரும் சட்டென நடப்பதை நிறுத்தி நின்று விட்டனர். சிவன்யா சூர்யாவை அணைத்துக் கொண்டிருப்பதை நம்ப முடியாமல் பார்த்தார்கள் அவர்கள் இருவரும். இந்த உலகிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பார்ப்பது போல பார்த்தனர். உடல் தோற்றம், முக அமைப்பு என அனைத்திலும் சிவன்யாவிடம் தோற்று போய்விட்டாள் சாரா. ஏனெனில் அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துதான் இந்த தோற்றத்திற்கு வந்திருக்கிறாள். சிறிது நேரத்தில் தன்னை அணைத்து பிடித்திருந்த சிவன்யாவை தன்னிடமிருந்து விலக்கி பிடித்த சூர்யா தன் பேக்கை எடுத்துக்கொண்டு சிவன்யாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். ஆரம்பம் முதல் இறுதி வரை சாராவை அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. சாராவிற்கும் அவளுடன் இருந்த அந்த ஆளுக்கும் தாங்கள் சூர்யா குறித்து விமானத்திலிருந்து இறங்கும் போது கேலியாக பேசிய விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அதுதான் அவர்கள் முகத்தில் அறைந்த உணர்வை கொடுத்தது. சிவன்யாவை அழைத்துக் கொண்டு சூர்யா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர அங்கே 2 மிலிட்டரி ஜீப் நிற்பதை கண்டான் அவன். அந்த ஜீப் முன்பாக நடுத்தர வயது மனிதர் ஒருவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். சூர்யாவை கண்டதும் அவர் அமைதியாக புன்னகைத்தார். அர்ஜுன் சார் இங்க என்ன பண்றாரு என்று கொஞ்சம் ஆச்சரியமாக அவரை பார்த்து கேட்டான் சூர்யா. அவர்தான் சூர்யாவுக்கு மிலிட்டரி சீருடையும் அப்பாயின்மெண்ட் லெட்டரும் கொண்டு வந்தவர். ஆனால் மிலிட்டரியில் அவரது பொசிஷன் மேஜர் ஜெனரல் பதவியில் இருக்கிறார். ஆச்சாரியா சார் தான் என்ன அனுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. வெல்கம் ஹோம் என்றார் அர்ஜுன். ஆச்சாரியாவிற்கு சூர்யா லங்காவில் செய்த சாகசங்கள் தெரிய வர அவர் அர்ஜுனை அனுப்பி சூர்யாவுக்கு தகுந்த மரியாதை செலுத்தி அவனை அழைத்து வர சொல்லி இருந்தார். வந்து வண்டியில இருங்க சூர்யா, ஆச்சாரியா சாரும் மத்தவங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று அர்ஜுன் மீண்டும் கூறினார்.
அவர் சொன்னதை கேட்டு தலையசைத்த சூர்யா சிவன்யாவுடன் ஜீப்பில் ஏறி கொண்டான். அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த ஜீப் அந்த ஊரை விட்டு தள்ளி இருந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் மிலிட்டரி கேம்ப் பகுதிக்கு சென்று சேர்ந்தது. சூர்யா இங்கே வருவது இதுதான் முதல் முறை. என்னதான் இந்த இடம் ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் மிலிட்டரி கேம்ப் என்றாலும் இங்கே பலத்த பாதுகாப்புகள் எல்லாம் செயல்படவில்லை. அவன் எதிர்பார்த்த அளவிற்கு இங்கு செக்யூரிட்டி கடுமையாக இல்லை. இங்கிருக்கும் ஆட்கள் எல்லோரும் சாதாரணமாக தான் இருந்தனர். வயதான சிலர் ஆங்காங்கே அமர்ந்து செஸ் விளையாடுவதை பார்த்தான் சூர்யா. அர்ஜுன் தங்களுடன் வராமல் இருந்தால் தாங்கள் ஏதோ தவறான இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று அவன் எண்ணி இருப்பான். நீங்க கற்பனை பண்ணதை விட இந்த இடம் வித்தியாசமா இருக்கா என்று சூர்யாவின் முகத்திலிருந்த ஆச்சரியத்தை கண்டு சிரித்தபடி கேட்டார் அர்ஜுன். கொஞ்சம் என்று தலையசைத்தான் சூர்யா. அவனது கற்பனையில் இந்த இடம் மிகுந்த பாதுகாப்பு வசதிகளுடன் பாதுகாப்பு ஆட்களை கொண்டிருக்கும் என்று எண்ணியிருந்தான் அவன். ஆனால் அவனது கற்பனையில் இருந்து உண்மை முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. ஸ்பெஷல் ஆபரேஷன் அமைப்புக்கு பாதுகாப்பு அவசியம் இல்ல, இங்க வந்து பிரச்சனை பண்ண யாருக்கும் தைரியம் இல்ல என்று சிரித்தபடி சொன்னார் அர்ஜுன். இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் உருவாக்கியது மிலிட்டரியில் பெரிய பதவியில் இருந்த ஆட்கள். எனவே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு பாதுகாப்பு ஆட்களின் அவசியம் என்ன வேண்டியிருக்கிறது? அவர்களை இன்னொருவர் வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை. சில நிமிடம் ஜீப் வந்து ஒரு கட்டிடத்தின் முன்னால் நின்றது. அவர்கள் காரை விட்டு இறங்கும் முன்பாக அந்த கட்டிடத்தின் முன்பாகவும் சில பெரியவர்கள் செஸ் விளையாடி கொண்டிருப்பதை கண்டான் சூர்யா. அவர்களில் ஆச்சாரியாவும் ஒருவர். அர்ஜுனின் கார் வந்து நின்றதும் ஆச்சாரியா உடனடியாக எழுந்தவர் கார் நோக்கி வந்தார். அவரது முகம் மிக அமைதியாக இருந்த போதிலும் அவர் கண்கள் மட்டும் அவரது மனதின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. அவரை கண்டதும் சூர்யா மாஸ்டர் என்று பணிவுடன் வணங்கினான். பின்னர் அவன் ஆச்சாரியாவின் அருகே இருந்த இன்னொரு பெரியவனின் பக்கம் தன் பார்வையை திருப்பினான். அவர் ஆச்சாரியாவை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தார். அந்த நேரம் அந்த பெரியவரும் கூட சூர்யாவை தான் தன் பார்வையால் அளவிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஆச்சாரியா புன்னகையுடன், நீ பயங்கரமான ஆள் தம்பி என்று சொல்லி அவன் தோளில் தட்டி கொடுத்தார். உண்மைதான், லிங்காதான் லங்காலேயே மிகப்பெரிய பலசாலி. ஆனா இந்த பையன் அவரையே முடமாக்கிட்டானே, இதனால லங்கால முக்கியமான குரு ஒருத்தரையே அவங்க இழந்துட்டாங்க என்று அந்த பெரியவரும் ஆச்சாரியா சொன்னதை அமோதித்து பேசினார். பின்னர் அவர் சூர்யாவிடம், சொல்ல மறந்துட்டேன், என் பேரு பிரம்மா, சீக்ரெட் ஆர்மி டெபுட்டி சீஃப் என்று சூர்யா அவரை குறித்து எதுவும் கேட்கும் முன்பாகவே தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். ஹலோ சார் என்றான் சூர்யா. அவரது பெயரை கேட்டதும் சூர்யாவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அவன் நீண்ட காலம் முன்பாகவே இந்த பெயரை கேள்விப்பட்டிருந்தான். லிங்கா அவரது நாட்டில் எவ்வளவு பெரிய முக்கியமான பதவியில் இருந்தாரோ அதே போலதான் இங்கே இவரும். அதிலும் லிங்காவுடன் ஒப்பிடும்போது இவரது டிவைன் ரேங்கிங் 11. லிங்காவை விட முன்னிலையில் இருந்தார் அவர். அது மட்டுமில்லை, அவரது திறமையும் கூட அபாரமானதுதான். இன்னும் கிராண்ட் மாஸ்டர் நிலையை அவர் அடையவில்லை. அதற்கு முந்தைய நிலையில் இருந்தார் பிரம்மா. நீ ரகுவரதன் பையன்தானே என்று திடீரென கேட்டார் பிரம்மா. அவரது கேள்வி சூர்யாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் அவன் லேசாக ஆமாம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தான். மனதினுள் அவன் இன்னமும் ஆச்சரியமாக தான் உணர்ந்தான். அவரது கேள்வியின் மூலம் ஒருவேளை பிரம்மாவுக்கு ரகுவரதனை தெரிந்திருக்கலாம் என்று எண்ணினான் சூர்யா. எனக்கும் அப்பாவை தெரியும் என்று சூர்யா என்ன யோசிக்கிறான் என்று தெரிந்தது போல அடுத்த பதிலை சொன்னார் பிரம்மா. ஆனால் சூர்யா அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அவனுக்கு அவனது அப்பாவின் மீது பெரிதாக எந்த ஒரு உணர்வும் இல்லை என்பதால் கூட அவன் அமைதியாக இருக்கலாம். சிறு வயதில் அவன் 2 அல்லது 3 முறைதான் அவரை பார்க்கவே செய்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போது பிரம்மா அவரை குறித்து சொல்லும் போது தன் தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு பெரிதாக ஆர்வமில்லை. சூர்யாவுக்கு அவனது தந்தை குறித்து தெரிந்து கொள்ள ஆர்வமில்லை. ஆனால் பிரம்மாவிற்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. அவர் சூர்யாவை பார்த்து, நீ என்கிட்ட உன் அப்பாவை பத்தி எதுவும் கேட்க போறது இல்லையா என்று கேட்டார் அவர். எனக்கு அவரை பத்தி கேட்க எதுவும் இல்ல என்று மெல்லிய சிரிப்புடன் சொன்னான் சூர்யா. சூர்யாவின் பதிலை கேட்டு கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார் பிரம்மா. பின்னர் அவர் ஒரு கசப்பான சிரிப்புடன், நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது உனக்கும் அப்பா மேல ரொம்பவே வெறுப்பு இருக்கும் போலவே என்று கேட்டார். வெறுப்பா? அவர் மேல் அவனுக்கு நிறைய புகார்கள் தான் இருந்தது. ஆனால் சூர்யா அவரது கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ரகுவரதன் குறித்த புகார்கள் ஒரு தந்தையாக தன் கடமையை அவர் சரியாக செய்யவில்லை, தன் அம்மாவையும் தன்னையும் அவர் பாதுகாக்கவில்லை என்பதுதான். பிரம்மா ஒரு பெருமூச்சுடன், உங்க அப்பா அப்ப ரொம்ப பெரிய சிக்கல்ல இருந்தாரு. அவர் கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யுவை காப்பாத்ததான் காணாம போயிட்டாரு என்றார். பிரம்மா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா. இவர் என்ன சொல்கிறார்?
அபிமன்யு மாஸ்டரை காப்பாற்ற ரகுவரதன் காணாமல் போனாரா? ஆமா, நான் சொல்ற அபிமன்யு மாஸ்டர் அவளோட அப்பாதான் என்று பிரம்மா தன் பார்வையை இப்போது சிவன்யாவின் பக்கம் திருப்பினார். இப்போது சிவன்யாவும் அதிர்ந்து போனாள். பிரம்மா சொல்வதை கேட்கும் போது சூர்யாவின் அப்பாவிற்கு தன்னுடைய அப்பாவை தெரியும் போல இருக்கிறதே. தன் அப்பாவை காப்பாற்ற போய் சூர்யாவின் அப்பாவும் மறைந்து விட்டாரே என்று எண்ணினாள். நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? 18 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா கிராண்ட் மாஸ்டர் அபிமன்யு கூட சேர்ந்துதான் மறைஞ்சு போனாரா என்று கேட்டான் சூர்யா. இதற்கு முன்பாக ரகுவர்தனும் அபிமன்யுவும் ஒன்றாக இருந்தவர்கள் என்று அவன் எப்போதுமே கேள்விப்பட்டதில்லை. ஏனெனில் அபிமன்யு இந்த நாட்டின் 9 கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவர். ஆனால் அவனது தந்தை அப்படி இல்லை. அவருக்கும் தற்காப்பு கலைகள் தெரிந்திருந்தாலும் கூட அபிமன்யுவிற்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாக எண்ணினான் சூர்யா. ஆனால் இப்போதோ பிரம்மா சொல்வதை கேட்ட பின்னர் அவன் எண்ணியிருந்த விஷயத்திற்கு முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ரகுவர்தன் அபிமன்யுவை காப்பாற்ற சென்றுதான் மறைந்தார் என்றால் ரகுவர்தனும் அபிமன்யும் போல பலசாலி என்று அல்லவா வருகிறது? ஆமா, ரகுவர்தனும் அபிமன்யு மாஸ்டரும் ஒரே நேரத்துல தான் மறைஞ்சு போனாங்க என்று ஒருவித உணர்ச்சி பொங்கும் குரலில் சொன்னார் பிரம்மா. அவரும் ரகுவர்தன் அபிமன்யு இருந்த காலகட்டத்தில் பயிற்சி பெற்றவர்தான். சரியாக சொல்ல வேண்டுமெனில் அவர் ரகுவர்தனுக்கும் அபிமன்யுவுக்கும் சீனியர். ஆனால் திறமையின் அடிப்படையில் இவர் அவர்கள் இருவரிடமும் பின்தங்கியிருந்தார். ரகுவர்தன் அபிமன்யு இருவரும் தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டர். ஆனால் அவரோ கிராண்ட் மாஸ்டர் நிலையை இன்னும் அடையவில்லை. என்னோட அப்பா தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டரா என்று ஏற்கனவே தன் மனதினுள் கணித்து வைத்திருந்த கேள்வியை கேட்டான் சூர்யா. அவனது தந்தை கிராண்ட் மாஸ்டராக இருப்பார் என்று அவனால் இப்போது கூட யோசிக்கவே முடியவில்லை. ஆமா, ரகுவர்தன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான் என்று சொன்னார் பிரம்மா. என்னதான் சூர்யா ஏற்கனவே இப்படி இருக்கலாம் என்று கணித்து வைத்திருந்தாலும் கூட அவனால் அவர் உறுதிப்படுத்திய விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியாகாமல் இருக்க முடியவில்லை. நிஜமாகவே அவனது அப்பா ரகுவர்தன் ஒரு கிராண்ட் மாஸ்டர். அப்படி என்றால் ஆர்எஸ்பி குடும்பத்தில் 2 கிராண்ட் மாஸ்டர்கள் இருக்கிறார்கள். சில நொடிகளில் தன் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த சூர்யா, அவங்க எப்படி மறைஞ்சு போனாங்க என்று கேட்டான். அப்போது அவனுக்கு அபிமன்யு என்ன மாதிரியான ஆபத்தை எதிர்கொண்டார் என்ற விஷயம் அவனுக்குள் ஆர்வத்தை தூண்டியது. அதிலும் 2 தற்காப்பு கலைகள் கிராண்ட் மாஸ்டர்கள் மறைந்து போகும் அளவிற்கு அப்படி என்ன ஆபத்து அது என்று கேள்வி அவனுக்குள் எழுந்தது. என்னால இப்ப அவங்க எப்படி மறைஞ்சு போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது சூர்யா. ஏன்னா அது நம்ம நாட்டோட மிகப்பெரிய ரகசியம் என்று சொன்னார் பிரம்மா. சூர்யா மேலும் எதுவும் பேசும் முன்பாகவே பிரம்மா தொடர்ந்து, ஆனா என்னால ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியும். அவங்க எல்லாரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க என்றார். எல்லோரும் உயிருடன் இருக்கிறார்களா? இதை கேட்டதும் சூர்யாவுக்கு தன்னை அறியாமல் ஒரு நிம்மதி பெருமூச்சு உண்டானது. அவர்கள் உயிருடன் இருப்பதே போதும். அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்குள் உண்டாகியது. இப்போதைக்கு நீ ரகுவரனோ அபிமன்யுவும் மறைஞ்சு போனதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ யோசிக்க வேண்டிய விஷயம், சீக்கிரம் உன்னை நீ இன்னும் அதிக பலப்படுத்திக்கணும். பிகாஸ் கூடிய சீக்கிரம் யாரோ ஒருத்த வந்து உன்கிட்ட பிரச்சனை பண்ண போறான் என்று ஆழ்ந்த குரலில் புதிராக பேசினார் பிரம்மா. லங்கா நாட்டை சேர்ந்த ஆட்களை பத்தி சொல்றீங்களா நீங்க என்று கேட்டான் சூர்யா. அவனுக்கு இல்லை என்பதாக தலையசைத்த பிரம்மா, நான் லங்கா ஆட்களை சொல்லல. இதுக்கு மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. அதுவும் நீ நம்ம நாட்டுல இருக்கிற வர அவங்களுக்கு உன்னை நெருங்கவே தைரியம் வராது. உன்கிட்ட பிரச்சனை பண்ண வர போறதா நான் சொல்ற ஆள் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் என்று சொன்னார். நம் நாட்டை சேர்ந்த ஆட்களா என்று சூர்யாவின் கண்கள் யோசனையில் சுருங்கியது. ஒருவேளை ஆர்எஸ்பி குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்குமோ என்று யோசித்த தருணம், உலகளாவிய தற்காப்பு கலைகள் போட்டி பத்தி தெரியுமா உனக்கு என்று சட்டென பேச்சை மாற்றினார் பிரம்மா. அவரது கேள்வியில் அதிர்ந்த சூர்யா இல்லை என்று அவருக்கு தலையசைத்தான். அவனுக்கு அந்த போட்டி பற்றி எதுவும் தெரியாது. தி பாஸ் அத்தியாயம் 352. உலகளாவிய தற்காப்பு கலைகள் போட்டி பத்தி தெரியுமா உனக்கு என்று கேட்டார் பிரம்மா. அவரது கேள்வியில் அதிர்ந்த சூர்யா இல்லை என்று அவருக்கு தலையசைத்தான். அவனுக்கு அந்த போட்டி பற்றி எதுவும் தெரியாது. உலகளாவிய தற்காப்பு கலைகள் போட்டிய சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பு நடத்தும். இது உலகத்திலேயே மிகப்பெரிய தற்காப்பு கலைகள் போட்டி. இந்த போட்டி 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இந்த போட்டி நடக்கும் போதெல்லாம் எல்லா நாட்டு தற்காப்பு கலைஞர்களும் இந்த போட்டியில கலந்துக்க சொல்லி அவங்கவுங்க நாடு அனுப்பி வைக்கும். கிட்டத்தட்ட எல்லா தற்காப்பு கலைகள் துறையில இருந்தும் இந்த போட்டிக்கு வருவாங்க. நம்ம நாடும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இந்த வருஷம் நம்ம நாட்டுக்கு 4 ஸ்லாட் அலோகேட் பண்ணிருக்காங்க என்று சொல்லி நிறுத்தினார் பிரம்மா. பிரம்மா சொல்ல வருவதன் அர்த்தம் என்ன என்பதை சூர்யா புரிந்து கொண்டான். நீங்க என்ன இந்த போட்டியில கலந்துக்க சொல்லி சொல்றீங்களா என்று கேட்டான்.
ஆமா என்று தலையசைத்த பிரம்மா, நம்ம நாட்டு சார்பா நீ சர்வதேச தற்காப்பு கலைகள் அமைப்பு நடத்துற போட்டியில கலந்துக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள்ல நம்ம நாடு சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. கடந்த முறை நடந்த போட்டியில டாப் 8ல கூட போக முடியல நம்மளால. நாம ரொம்ப சக்தி வாய்ந்த நாடுன்னு நாம தான் சொல்லிக்கிறோம். நம்ம தான் தற்காப்பு கலைகளின் தாயகம்னு சொல்லிக்கிறோம். ஆனா சர்வதேச போட்டின்னு வரும்போது நம்மளால டாப் 8ல கூட வர முடியல. இது எவ்வளவு பெரிய அவமானம் என்று சொன்னார் பிரம்மா. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். இது சர்வதேச அளவுல நடக்க இருக்க போட்டி. இந்த போட்டியில கலந்துக்க கண்டிப்பா மிகச்சிறந்த வல்லுநர்கள் கலந்துக்குவாங்க. ஆனா நான் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில இருக்கிற ஆள். என் தரநிலையில வர்றவங்க தான் அங்க ஆரம்ப நிலை வீரர்களாவே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஒப்பிடும்போது நான் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க நம்பிக்கையை உடைச்சிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு என்று தனது எண்ணத்தை அப்படியே வார்த்தையாக சொன்னான் சூர்யா. உலகாவிய தற்காப்பு கலைகள் போட்டி இந்த பெயரை கேட்கும் போதே இது உலகிலேயே மிகப்பெரிய தற்காப்பு கலைகள் போட்டி என்று அவனுக்கு தெரிந்து போனது. இவ்வளவு பெரிய போட்டியில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டின் தலை சிறந்த வீரர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். சரியாக சொல்ல வேண்டுமெனில் ஒவ்வொரு நாட்டின் சார்பாகவும் கிராண்ட் மாஸ்டர்கள் தவிர இந்த போட்டிக்கு வேறு யாரும் சாதாரணமான ஆட்கள் செல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவனைப் போன்ற ஒரு குட்டி எறும்பு அவர்களுடன் சென்று மோத முடியுமா? நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி சக்தி வாய்ந்த போட்டியாளர்கள் இதுல கலந்துக்குவாங்க தான். நான் சொல்ற மாதிரி அந்த 4 ஸ்லாட்லையும் கண்டிப்பா சக்தி வாய்ந்த போட்டியாளர்கள் இருப்பாங்க. அவங்க இடம்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்று புன்னகையுடன் சொன்னார் பிரம்மா. மேலும் அவர், ஆனா நான் அந்த சக்தி வாய்ந்த போட்டியாளர்களை பத்தி பேசல. உனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அந்த சக்தி வாய்ந்த ஆட்கள் எல்லாரும் நீண்ட காலமா பிரபலமா இருக்கவங்க. அடுத்ததா அந்த குரூப்ல இருக்கிறது ஒரு பிரபலமான குருக்கிட்ட பயிற்சி எடுத்து பெயர் வாங்கின ஆட்கள். இப்ப இதுல முக்கியமான விஷயமே, நீ தஞ்சாவூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போட்டியில கலந்துகிட்ட மாதிரி இந்த போட்டியிலையும் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்த போட்டியில கலந்துக்கிற போட்டியாளர்கள் 35 வயசுக்கும் குறைவான ஆட்களா இருக்கணும். 35 வயசுக்கு குறைவான சக்தி வாய்ந்த போட்டியாளர்கள் மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும் என்று சொல்லி முடித்தார் பிரம்மா. அவர் சொன்னதை கேட்ட சூர்யா, அப்படின்னா சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில இருக்கிற எல்லா தற்காப்பு கலை வீரர்களும் இந்த போட்டியில கலந்துக்க முடியுமா என்று கேட்டான். அவனுக்கு முன்பாக சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலையில் இளம் வயதில் கடந்தவர் களரி பயிற்சியாளர் பீஷ்மாதான். அவர்தான் தன் 32வது வயதில் இந்த நிலையை கடந்திருந்தார். அப்படி இருக்கும்போது சர்வதேச தற்காப்பு கலைகள் போட்டியில் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் மட்டும்தான் போட்டியில் கலந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவனது நிலையில் உலக அளவில் இருக்கும் பல்வேறு தரப்பட்ட இளம் போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எண்ணினான் சூர்யா. ஆமா, நீ சொல்றது சரிதான். சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையில நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க என்று சொன்னார் பிரம்மா. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள்ல நம்ம நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய அதுவும் ஒரு காரணம் என்று சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சதுதான். நம்மள மாதிரி சில நாடுகள் தான் இன்னமும் பாரம்பரிய முறையில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மத்தபடி எல்லாரும் வேகமா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால உன் வயசுல நம்ம நாட்டுல தான் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆரம்ப நிலை வீரர்கள் கம்மியா இருக்காங்க. ஆனா மத்த நாடுகள்ல இருந்து உன் வயசு போட்டியாளர்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு. அதோட அவங்க வேகமா பயிற்சி எடுக்க மருந்துகளும் உபயோகிக்கிறாங்க. அதனால அவங்களோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் என்று தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் பிரம்மா. அவர் சொன்னதை கேட்டு தலையசைத்த சூர்யா அவர் சொன்ன தகவல்களில் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் இந்த உலகம் மிக பெரியது. எனவே விசித்திரமான பல நிகழ்வுகள் இந்த உலகில் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று உணர்ந்தான். ஆனால் மற்ற நாட்டினரிடமிருந்து அவர்கள் நாடு அங்கேதான் வேறுபட்டு இருக்கிறது. அந்த ஸ்பீட் மருந்து காரணமாதான் நம்ம நாட்டோட பயிற்சி மெதுவா இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு உலகளாவிய தற்காப்பு கலைகள் போட்டியில பெருசா அங்கீகாரம் கிடைக்காததுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று பெருமூச்சுடன் சொன்னார் பிரம்மா. இந்த முறை நடக்கிற போட்டியில நம்ம நாட்டு சார்பாக உனக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல என்று சொன்னான் சூர்யா. அவனும் இந்த நாட்டின் பிரதிநிதி என்ற முறையில் இந்த நாட்டிற்காக அவனும் ஏதாவது செய்ய வேண்டியது அவனது கடமை. அதோடு அவனது இப்போதைய அடையாளம் ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் டீம் ஜெனரல் என்ற முறையிலும் அவன் தன் பதவிக்கு அங்கீகாரம் சேர்க்க வேண்டும். எனவே அவன் இந்த உலகளாவிய தற்காப்பு கலைகள் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லனா அப்ப நீ இந்த முறை இந்த போட்டியில கலந்துக்கிற. நான் உனக்கு ஒரு இடத்தை ஒதுக்கிடுறேன் என்று சொன்னார் பிரம்மா. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில இருந்து யாரோ என்னோட பிரச்சனை பண்ண வரப்போறதா சொன்னீங்க சார் என்று சூர்யா பிரம்மா முதலில் சொன்ன விஷயத்தை குறித்து கேட்டான்.
அதை சொல்ல வந்தவர் அதை பாதியிலேயே விட்டுவிட்டுதான் இந்த போட்டி குறித்து இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவன் முழுதாக கேள்வி கேட்டு முடிக்கும் முன்பாகவே பிரம்மா அவனிடம், சங்கர் குடும்பத்திலிருந்து உன் கூட போட்டி போட அவங்க வாரிசு வரான் என்று ஆழ்ந்த குரலில் சொன்னார் பிரம்மா. எனக்கு வந்த தகவல் படி சங்கர் குடும்பத்து பையன் சீக்கிரமே இங்க வரப்போறான். அவன் இந்த முறை வெளியில வர காரணமே உன்னை போட்டிக்கு அழைக்கிறது தான். வரட்டும், பாத்துக்கலாம் என்று சூர்யா மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். அவன் மேகத்தீவிலிருந்து திரும்பி வந்த உடனேயே இதை எதிர்பார்த்தான். ஆனால் எதிர்பாரா விதமாக அவன் லங்கா செல்ல வேண்டியிருந்து அங்கு சென்று அவன் செய்த செயல்களின் காரணமாக இனி யாரும் அவனை சோதிக்க அவனிடம் சவால் செய்ய வரமாட்டார்கள் என்று எண்ணியிருந்தான் சூர்யா. ஆனால் அவனே எதிர்பாராதது இன்னும் அவனை பரிசோதிக்க நினைக்கிறார்கள் என்பதுதான். ஆனால் எப்படியும் அவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை. அவர்கள் வந்து தன்னை சவாலுக்கு அழைக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களின் பலம் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கும். என்னதான் நீ பலசாலியா இருந்தாலும் சங்கர் குடும்பத்து ஆளோட பலத்தை நீ குறைவா மதிப்பிட முடியாது சூர்யா. அவங்க குடும்பத்தோட வரலாறு மிக பழமையானது. 2000 வருஷமா அவங்க குடும்பம் தற்காப்பு கலைகள் பயிற்சியில இருக்காங்க. 2000 வருஷத்துல அவங்க குடும்பத்துல இருந்து 2 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாகி இருக்காங்க. குறிப்பா அவங்களோட சண்டை முறை முஷ்டிய சுழற்றி அடிக்கிறது தான் இந்த முறை உலகத்திலேயே ரொம்ப பலமான பயிற்சி முறை என்று சொன்னார் பிரம்மா. முஷ்டியை சுழற்றி அடிப்பதா? இதை அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறானே. மித்ரன் மாஸ்டர் அவனிடம் இது குறித்து பெருமையாக சொல்லி இருக்கிறார். ஆழ்ந்த மூச்செடுத்த சூர்யா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது சார். நான் என்னோட எதிராளியோட பலத்தை குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனா என்னோட எதிராளிய பார்த்து பயப்படவும் மாட்டேன். எனக்கு எதிராக யார் சவால் விட்டு என்னை போட்டிக்கு அழைச்சாலும் நான் அவங்களோட சவாலை ஏத்துக்கிட்டு அவங்களோட சண்டை போட தயாரா இருப்பேன் என்று சத்தமாக சொன்னான். அவன் ஆர்எஸ்பி குடும்பத்திலிருந்து வெளியேறி 3 ஆண்டுகள் ஆகியிருந்தது. அதன் பின்னர் தான் அவன் சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்து வந்திருந்தான். அவன் இதெல்லாம் செய்தது என்றாவது ஒரு நாள் ஆர்எஸ்பி குடும்பத்தினர் முன்பாக தனித்துவமாக பெருமையுடன் நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான். இந்த பாதையில் அவனுக்கு எந்த ஒரு தடங்களும் வரவில்லை என்றால் அவனது குறிக்கோள் தற்காப்பு கலையின் பாதையில் செல்லுவதுதான். அவன் அட்வான்ஸ் லெவல் கிராண்ட் மாஸ்டராக மாற வேண்டும் என்பது மட்டுமே அவனது நோக்கமாக இருந்தது. நல்லது என்று தலையசைத்தார் பிரம்மா. பின்னர் அவர் சூர்யாவின் அருகே நின்றிருந்த சிவன்யாவின் பக்கம் திரும்பி, சிவன்யா, நீ அபிமன்யு மாஸ்டர் உனக்காக விட்டுட்டு போன அந்த வேத புத்தகத்தை என்ன செய்ய போற என்று கேட்டார். தாத்தா, நான் அந்த புத்தகத்தை அதை சூர்யாவுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்று பிரம்மாவை பார்த்து சொன்னாள். நேற்று இரவுதான் பிரம்மா அவளிடமும் தற்காப்பு கலைகள் குறித்து விளக்கமாக சொல்லியிருந்தார். எனவே ஒரு வீரனுக்கு இந்த வேத புத்தகம் எவ்வளவு முக்கியமானது என்று அவள் புரிந்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் மட்டும் இந்த புத்தகத்தை பொது வெளியில் வைத்து ஏலம் நடத்தினால் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கும் வீரர்கள் எல்லோரும் இந்த ஏலத்தில் கலந்து கொண்டு இந்த புத்தகத்திற்கு போட்டி போடுவார்கள். அவளுக்கும் இந்த புத்தகத்தின் மூலம் மிகப்பெரிய தொகை கிடைக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவன்யா சூர்யாவிற்கு அந்த புத்தகத்தை கொடுக்க விரும்புவதாக சொன்னதை கேட்ட பிரம்மாவிற்கு அவள் மேல் ஒருவித மரியாதை தோன்ற ஆரம்பித்தது. அவர் உண்மையில் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்போது சூர்யா புன்னகையுடன் அவளை பார்த்து, சிவன்யா, அந்த புத்தகத்தை நீ உன்கிட்டயே வச்சுக்கோ, எனக்கு அது தேவையில்ல என்று சொன்னான். ஆனா சூர்யா, அந்த புத்தகம் வீரர்களுக்கு முக்கியமான ஒன்று இல்லையா? இவன் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்? சிவன்யா, நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியுது. இந்த வேத புத்தகம் ரொம்பவே முக்கியமானதுதான். இந்த புத்தகம் இருந்தா சக்தியை கட்டுப்படுத்தும் முக்கிய நிலைக்கு வந்த பிறகு இதை வச்சு கிராண்ட் மாஸ்டராக நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா நான் இப்ப ஆரம்ப நிலையில தான் இருக்கேன். நான் அந்த முக்கிய நிலைக்கு வர எவ்வளவு காலம் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம ஒருவேளை நான் சக்தியை கட்டுப்படுத்தும் முக்கிய நிலைக்கு வந்தாலும் கூட நான் இந்த வேத புத்தகத்தை வச்சு என்னை வளர்த்துக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு பாதை இருக்கு, அதை தான் நான் தொடருவேன் என்று உறுதியாக அதே சமயம் அமைதியாக சொன்னான் சூர்யா. அவன் தன்னுடைய கிராண்ட் மாஸ்டர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திற்கு கண்டிப்பாக இந்த வேத புத்தகத்தை பின்தொடர மாட்டான். அவன் கண்டிப்பாக அவனது பாதையில் சென்றுதான் அவனது லட்சியத்தை அடைவான். அதுவும் இல்லாமல் ஒருவேளை அவன் அபிமன்யு மாஸ்டர் எழுதிய வேத புத்தகத்தை பயன்படுத்தி கிராண்ட் மாஸ்டர் ஆனால் அது அபிமன்யு மாஸ்டரின் வழியை பின்பற்றியதாக தான் இருக்கும். இதில் அவனது வழிமுறை எங்கேயும் இருக்காது. அப்படின்னா இதை நீயே வச்சுக்கோ சிவன்யா என்று மனதார சிரித்தபடி சொன்னார் பிரம்மா. சிவன்யா இதை சூர்யாவுக்கு கொடுப்பாள் என்று எப்படி அவர் எதிர்பார்க்கவில்லையோ அதே போல சூர்யா இந்த வேத புத்தகத்தை வாங்க மறுப்பான் என்பதையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியப்படும் விதமாக சூர்யாவின் தற்காப்பு கலைகள் குறித்த அறிவும் அவனிடம் காணப்பட்ட உறுதியும் அவரை வியக்க வைத்தது. ஏனெனில் அவனது வயதில் இருக்கும் தற்காப்பு கலை வீரர்கள் இப்படி எளிதில் கிடைக்கும் ஒரு விஷயத்தை மறுப்பார்கள் என்று அவருக்கு தோன்றவில்லை.
கடைசியில் சூர்யா அந்த புத்தகத்தை சிவன்யாவிடமிருந்து வாங்கிக் கொள்ளவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவன் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளாமல் இருக்க இன்னொரு காரணமும் இருந்தது. இப்போது சிவன்யா தற்காப்பு கலைகள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தாள். அவள் இந்த புத்தகத்தை உபயோகிக்க நீண்ட காலம் இருந்தாலும் கூட இது அவளிடம் இருந்தால் அது அவளுக்கு எப்போது வேண்டுமானாலும் பயன்படும். எனவே அவனை விட அந்த புத்தகம் அவளுக்கு தான் அதிக தேவை இருந்தது. ஒரு வழியாக சூர்யா ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் மிலிட்டரி கேம்பை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தான். சிவன்யாவை அவன் தன்னுடன் அழைத்து வரவில்லை. அவள் இப்போது பிரம்மாவை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் பயிற்சி பெற்று வருகிறாள். எதிர்காலத்தில் அவள் இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்டில் ஈடுபட்டு வளர்ச்சி அடையவும் வாய்ப்பிருக்கிறது. அவன் அந்த இடம் விட்டு வெளியே வந்த பின்னர் சூர்யாவிற்கு மனது சரியில்லை. எனவே அவனுக்கு இந்த ஊரில் எங்கே செல்வது என்றும் தெரியவில்லை. என்னதான் அவனது வேறு RSP குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கும் எல்லோரும் அவனது இறப்பை வேண்டுபவர்கள். எனவே அவன் அந்த வீட்டிற்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை. சூர்யா அடுத்து எங்கே செல்லலாம் என்று யோசித்தபடி நிற்க அவனுக்கு பின்னால் இருந்து சூர்யா பிரதர் என்று ஒரு குரல் கேட்டது. சூர்யா குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்தான். அங்கே ஆஸ்டான் மார்டின் கார் ஒன்று நின்றிருந்தது. அவன் திரும்பி பார்த்தவுடன் கார் டிரைவர் சீட் கதவு திறக்கப்பட்டு அசோக் அந்த காரில் இருந்து இறங்கினான். சூர்யாவிடம் அடி வாங்கிய அதே அசோக் தான். நிஜமாவே நீங்க தானா என்று அவனை கண்டதும் கேட்டான் அசோக். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அசோக்கிற்கு சூர்யா போல இருப்பதாக தோன்றினாலும் அவனுக்கு உறுதியாக இது சூர்யாதானா என்று தெரியவில்லை. சரி, கூப்பிட்டு பார்ப்போம் என்று எண்ணிதான் அழைத்தான் அவன். நீ இங்க என்ன பண்ற என்று அவனை பார்த்து கேட்டான் சூர்யா. அவனை இங்கே கண்டதும் சூர்யாவிற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அசோக் தஞ்சாவூரை சேர்ந்தால் அவன் இங்கே மும்பையில் என்ன செய்கிறான்? நான் இங்க ஒரு போட்டியில கலந்துக்க வந்தேன் பிரதர் என்று உற்சாகமாக சொன்னான் அசோக். போட்டியா? என்ன போட்டி என்று சாதாரணமாக கேட்டான் சூர்யா. கார் ரேஸ் நடக்குது, அதுல கலந்துக்க வந்திருக்கேன் என்றான் அசோக். சூர்யா அந்த ரேஸ் குறித்து மேலும் விவரமாக கேட்டான். அசோக் உடனேயே, அது ஒண்ணுல பிரதர், வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் ரேசர்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்க சும்மா சுத்தி பார்க்க இங்க வந்திருக்கோன்னு சொன்னாலும் கூட அவங்க இங்க வந்திருக்க உண்மையான நோக்கம் கார் ரேஸ்க்காக தான் என்று சொன்னான். தி பாஸ், அத்தியாயம் 353. சூர்யாவை அசோக் மும்பையில் பார்த்தவன் அவனிடம் சென்று பேச அசோக்கை அங்கு எதிர்பார்க்காத சூர்யா அவனிடம் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான். அசோக் அவனிடம் கார் ரேஸில் கலந்து கொள்ள வந்திருப்பதாக சொல்ல சூர்யா அவனிடம் அது குறித்து கேட்டான். வெளிநாட்டு ரேசர்ஸா? அது என்ன விஷயம் என்று கேட்டான் சூர்யா. அசோக் உடனேயே, அது ஒண்ணுல பிரதர், சில வருஷங்கள் முன்னாடி எங்க மாஸ்டரும் நானும் சேர்ந்து இங்க ஒரு ரேஸ் ட்ராக் உருவாக்கி இருந்தோம். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரேஸ் ட்ராக் நம்ம நாட்டிலேயே பெரிய ரேஸ் ட்ராக்கா மாறி இருக்கு. இப்ப வெளிநாட்டுல இருக்கிற கார் ரேசர்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க நம்மளோட ஒப்பிட்டு நோட்ஸ் எடுக்க வந்திருக்காங்க பிரதர் என்று உற்சாகமாக விளக்கம் சொன்னான் அசோக். அசோக் பேச பேச சூர்யா தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தான். அசோக் சொல்லும் அந்த வெளிநாட்டவர்கள் குறித்து சூர்யாவிற்கு கொஞ்சம் நன்றாகவே தெரிந்தது. அவர்கள் எப்போதும் எங்கே சென்றாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இங்கே சுற்றி பார்க்கத்தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட உண்மை அப்படி இருக்காது. அவர்கள் இங்கே இருக்கும் ரேசர்களுடன் போட்டியிடத்தான் வந்திருப்பார்கள். உன்னோட மேட்ச் எப்போ அசோக் என்று கேட்டான் சூர்யா. என்னோட மேட்ச் தான் லாஸ்ட் மேட்சா இருக்கும் பிரதர். எனக்கு தெரிஞ்சு நைட்டு 11 மணிக்கு மேல ஆகிடும் என்று சொன்னான் அசோக். சரி, நான் உன்னோட மேட்ச பார்க்க வரேன் என்றான் சூர்யா. சூர்யாவிற்கு முதலில் இந்த ரேஸ் பார்க்கும் ஆர்வம் இல்லாமல் தான் இருந்தது. அசோக்கிடம் பேசிவிட்டு இங்கிருந்து புறப்படலாம் என்றுதான் அவன் எண்ணியிருந்தான். ஆனால் அசோக் பேசியதை கேட்டு அவன் தன் மனதை மாற்றிக்கொண்டான். சூர்யா ரேஸ் பார்க்க வருகிறேன் என்று சொன்னதும் உற்சாகமாகிவிட்டான் அசோக். உடனேயே சரி என்று சொல்லி சூர்யாவை அழைத்துக் கொண்டு ரேஸ் நடக்கும் இடத்திற்கு விரைந்தான் அசோக். அரை மணி நேரத்தில் அவர்கள் இருவரும் அந்த இடம் சென்று சேர காரிலிருந்து இறங்கியவுடன் அங்கு பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த லக்ஸரி பிராண்ட் கார்களை கண்டான். எல்லா கார்களுமே மிகவும் விலை உயர்ந்தவை. சூர்யா அந்த ஸ்போர்ட்ஸ் கார்களை பார்ப்பதை கண்ட அசோக், இதெல்லாம் அந்த வெளிநாட்டு ஆளுங்க கார் பிரதர். அவங்க இதெல்லாம் குரூஸ் அப்புறம் பிளைட் மூலமா அவங்க நாட்டுல இருந்து இங்க கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க என்று சொன்னான். ஓ, அப்படின்னா அந்த போட்டியில வின் பண்ற ஆளுங்களுக்கு பரிசு இருக்கா? பண பரிசு இருக்கான்னு கேக்குறீங்களா? அது இல்ல என்றவன் தொடர்ந்து, பண பரிசு மட்டும்தான் இல்ல, ஆனா அதை விட பெருசா பெட்டிங் நடக்கும். பெரிய ஷேர்ஸ் எல்லாம் பெட் வைப்பாங்க. எல்லாம் லட்சக்கணக்கு மதிப்புடையது. அதெல்லாம் இந்த முறை சாம்பியன் பட்டம் வாங்குற ஆளுக்கு தான் சொந்தம் என்றான். அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே அங்கிருந்த ஒரு கட்டிடத்தின் உள்ளே சென்றனர். அது 2 அடுக்கு தளம் கொண்ட கட்டிடம். முதல் தளம் பெரிதாக இருந்தது.
ஹாலில் சேர் எல்லாம் போடப்பட்டு நிறைய பேர் உட்கார வசதி செய்யப்பட்டிருந்தது. அதே போல அந்த தளத்தில் இருந்த சுவரில் பெரிய சைஸ் ஸ்கிரீன் அமைக்கப்பட்டு அங்கு ரேஸ் தடத்தில் நடப்பதெல்லாம் லைவாக பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த ஸ்கிரீனில் ரேஸில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர்களின் பெயர் மற்றும் அவர்களை குறித்த விவரங்கள் என எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. சூர்யாவும் அசோக்கும் அந்த ஹாலினுள் நுழைய அப்போது அங்கே வந்த கிரண் இவர்கள் இருவரையும் பார்த்தான். உடனேயே தன்னுடன் இருந்த போட்டியாளர்களிடம் பேசுவதை நிறுத்தியவன் இவர்கள் இருவரையும் பார்த்தான். அவனுக்கு தெரிந்த வரையில் அசோக் இவ்வளவு எளிதாக வேற்று மனிதர்களை இந்த இடத்திற்கு அழைத்து வரமாட்டான். எனவே ஹாய் அசோக், யார் இது என்று கேட்டான். கிரண் பேசும்போதே சூர்யாவை மேலிருந்து கீழாக அளவிட்டான். அவன் கண்கள் லேசாக குறுகியது. கார் ரேஸில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆளாக இருந்தால் அவனுக்கு தெரிந்திருக்கும். இவன் ரேசர் இல்லை என்ற ஒரே பார்வையில் அவனுக்கு புரிந்து போனது. அதே சமயம் அங்கு வரும் எல்லோரும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் சூர்யாவை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வும் அவனுக்கு உண்டாகவில்லை. ஒரு சாதாரண நபர் போன்ற தோற்றத்தில் தான் அவன் இருந்தான். எனவே அவன் மனதினுள் தன்னை அறியாமலேயே சூர்யாவை கீழாக தான் பார்த்தான் கிரண். இவர் என்னோட பிரதர் என்று சொன்னான் அசோக். அவன் இதை சொல்லும் போது மிகவும் சந்தோஷம் பொங்க பெருமையாக சொன்னான். அசோக்கின் வார்த்தைகளில் அவன் குரலிலிருந்து பெருமிதத்தில் அதிர்ந்துதான் போனான் கிரண். அசோக் மரியாதையாக நடத்தும் ஆட்கள் வெகு சிலர் என்பது கிரணுக்கு நன்றாக தெரியும். எனவே அசோக் என்ன இந்த ஆளை இவ்வளவு மதிக்கிறான் என்றுதான் மனதினுள் எண்ணினான். இதையெல்லாம் யோசித்தவனுக்கு கண்டிப்பாக இந்த ஆள் சாதாரணமான ஆள் இல்லை என்று தோன்றியது. ஒன்று அவன் பெரிய ஆளாக இருக்க வேண்டும், இல்லை பெரிய குடும்பத்தில் பிறந்த ஆளாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவன் உடனேயே சூர்யாவை குறித்து தாழ்வாக யோசிப்பதை நிறுத்தி அவர்களை பார்த்து சிரித்தபடி நடந்து சென்றான். அவர்கள் அருகே சென்றதும் கிரண் புன்னகையுடன் சூர்யாவின் முன்பாக தன் கையை நீட்டி, ஹலோ சார், என் பேர் கிரண் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். சூர்யாவும் நீட்டிய அவன் கரம் பற்றி, ஹலோ, நான் சூர்யா என்று புன்னகையுடன் சொன்னான். தன் முன்பாக நிற்பவன் ரேசிங் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்று அசோக் அவனிடம் சொல்லியிருந்தான். அதோடு இந்த ஊரில் நம்பர் 1 கார் ரேசரும் கூட. கார் ரேஸ் வட்டத்தில் அவன் மிகவும் பிரபலமானவன். அசோக், நீயே சார் எங்க கூட்டிட்டு வந்த? நீ என்கிட்ட முன்னாடியே இவரை கூட்டிட்டு வர போறதா சொல்லி இருக்கலாம்ல. நான் அவருக்கு வசதியா இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பேன். இந்த இடம் நல்லாவே இல்ல, இங்கே இவர் இருக்க வேண்டாம் என்றான் கிரண். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று சூர்யா அவன் சொன்னதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் ஏற்கனவே இது போன்று பசப்பு வார்த்தைகளை நிறையவே கேட்டிருக்கிறான். கிரண் அப்போது தனக்கு பின்னால் கை காண்பிக்க சூர்யாவும் அவன் கை காண்பித்த திசையை பார்த்தான். சூர்யா சார், இவங்க எல்லாரும் கூட என்ன மாதிரியான ஆளுங்க தான், அவங்களுக்கு ரேசிங் ரொம்ப பிடிக்கும் என்று மற்றவர்களையும் அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். உடனேயே அவர்களும் ஹலோ சார் என்று மரியாதையாக பேசினார்கள். அவர்களும் பணக்கார வீட்டு பிள்ளைகள் என்றாலும் கூட அசோக் கிரண் அளவுக்கு நிகரான பணக்காரர்கள் இல்லை. எனவே அவர்கள் இருவருமே மரியாதையாக பேசும் ஆளிடம் அவர்களும் பணிவாகவே நடந்து கொண்டனர். சூர்யாவும் அவர்களை கண்டு ஹலோ எவ்ரிவான் என்று புன்னகையுடன் அறிமுகமாகிக் கொண்டான். அறிமுகம் செய்த கொண்டானே தவிர மற்றபடி பெரிதாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை. அசோக், சூர்யா சார், நம்ம மேல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா என்று கேட்டான் கிரண். அசோக் எதுவும் சொல்லாமல் சூர்யாவை பார்க்க சூர்யா சரி என்று தலையசைத்தான். உடனேயே கிரண் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு மேல் தளத்திற்கு சென்றான். முதல் தளம் ஒரே சத்தமாக இருந்தது. அந்த இடத்திற்கும் இந்த இடத்திற்கும் சம்பந்தமே இல்லாதது போல இருந்தது. அங்கிருந்து கமெண்ட் சொல்லும் ஆட்களின் குரலை தவிர வேறு யாரும் எதுவும் பேசவில்லை. அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. அதோடு அந்த ஹாலை தவிர அங்கே தங்குவதற்கு அறைகளும் இருந்தது. அந்த அறைகள் கூட ஆடம்பரமாகவே இருந்தது. அங்கிருக்கும் அனைவரும் ரேசர்கள் இல்லை, கார் ரேஸில் விருப்பமுள்ள வசதியான ஆட்கள் இந்த போட்டியை பார்க்க வந்திருப்பார்கள். எனவே அவர்கள் தங்க, அதோடு போட்டியாளர்கள் தங்க என அந்த அறைகள் பயன்படுத்தப்பட்டது. மாலை 5 மணி போல போட்டியாளர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். எல்லோரும் வசதியான பணபலம் படைபலம் என இருக்கும் ஆட்கள். அதன் பின்னர் இந்த இடத்தில் கூச்சலுக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது. சூர்யா அவர்கள் நடுவே மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் பார்த்த உலகத்தில் இங்கிருக்கும் பணக்கார ஆட்களை அவன் சந்தித்ததில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவன் சண்டையிடும் போது இருக்கும் கஷ்டத்தை விட இந்த பணக்கார ஆட்களை எதிர்கொள்ளும் போதுதான் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அவர்கள் எல்லோருடனும் பேசிவிட்டு நிமிரும் போது சூர்யாவுக்கு தன் அருகில் யாரும் இல்லை என்றதை பார்த்து அப்பாடா என்று மனதில் ஒரு நிம்மதி உண்டாவதை தவிர்க்க முடியவில்லை. அசோக்கும் அவனும் டீ குடித்தபடி ஒரு பிரேக் எடுத்துக்கொண்டனர். அப்போது ஒரு பெண் அவர்கள் அருகே வந்து, அசோக் சார், எதிர்த்தரப்பு போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. ஆனா அவங்கள ஒருத்தன் நம்ம லேடிஸ் கிட்ட தப்பா பேசி அடிச்சிட்டான் என்று சொன்னாள். என்னது, என்ன நடந்துச்சு, தெளிவா சொல்லு என்று அதிர்ச்சியாக கேட்டான் அசோக்.
இந்த பெண்கள் எல்லோரும் இங்கே போட்டி நடக்கும்போது சியர் கேர்ள்ஸாக வேலை பார்க்க வந்தவர்கள். போட்டியின் நடுவே எல்லோரின் மனநிலையையும் உற்சாகமாக வைக்க இவர்களை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த ஆள் பொறுக்கியா இருப்பான் போல. அவன் அந்த பொண்ணை டீஸ் பண்ணி அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். அந்த பொண்ணு கோபம் வந்து அவனை அடிச்சுட்டா. அதனால அந்த ஆள் கோபம் வந்து அவளை அடிச்சுட்டு இனி இங்க அவளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டான். அவ என்கிட்ட வந்து இத சொன்னான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன் என்று நடந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னாள் அந்த பெண். பொறுக்கி என்று திட்டிய அசோக், சரி இத பத்தி கவலைப்பட வேண்டாம், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவன் அங்கிருந்து எழுந்து என்ன விஷயம் என்று பார்க்க சென்றான். நானும் கூட வரேன் என்றான் சூர்யா. அசோக் வில்லங்கம் பிடித்த விஷயமாக பேசுகிறான் என்பதால் சூர்யாவும் அவனுடன் சென்றான். இப்போதுதான் மாலை 6 மணி ஆனாலும் கூட இப்போதே இருள் சூழ ஆரம்பித்தது. கட்டிடத்தின் வெளியே பல கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அங்கே சுற்றி பார்வையை செலுத்திய அசோக் கண்ணில் அவர்கள் கார் எதுவும் தென்படவில்லை. அங்கிருப்பவர்களிடம் அவன் கேட்க அவர்கள் கார் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்ய சென்றிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. எனவே அவர்கள் எந்த அளவுக்கு செல்கிறார்கள் என்று பார்க்க எண்ணி அங்கே சென்றான். அவனுடன் சூர்யாவும் அவனது பாதுகாவலர்கள் 8 பேரும் சென்றார்கள். என்னதான் அவர்கள் பர்சனல் செக்யூரிட்டி என்றாலும் கூட எல்லோருமே நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லோரும் அந்த ரேஸ் டிராக் வந்து சேர்ந்தவர்கள். எதிர்த்தரப்பினர் வர காத்திருந்தனர். முன்பு தேவையில்லாத சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த பெண்கள் மீண்டும் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். அங்கு ரேஸ் டிராக் அருகே ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்க எல்லோரும் அந்த மேடையிலிருந்து லைட்டிங், சவுண்ட் சிஸ்டம் என வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதோடு பல அழகிய பெண்கள் மேடைக்கு பின்புறம் அமர்ந்து மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் எல்லா தரப்பிலிருந்தும் இந்த போட்டிக்காக கஷ்டப்பட்டுதான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது சூர்யா மெல்லிய குரலில், அவன் இங்கதான் இருக்கான் என்று சொன்னான். அதை கேட்டு லேசாக அதிர்ந்த அசோக் அந்த இடத்தில் பார்க்க அவன் கண்ணில் கார் எதுவும் வருவது போல தென்படவில்லை. என்ன இது என்று அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கார் தூரத்தில் சீறி வரும் சத்தம் அவன் காதில் விழ, அந்த சத்தத்தை தொடர்ந்து அசுர வேகத்தில் ஒரு ரேஸ் கார் சீறி பாய்ந்து கொண்டு அவர்களை நோக்கி வந்தது. அசோக்கிற்கு அந்த கார் யாருடையது என்று நன்றாகவே தெரிந்தது. அது அந்த வெளிநாட்டு குழுவின் தலைவன் ஆதமின் கார். அவனை தொடர்ந்து அடுத்தடுத்த கார்கள் வர தொடங்கின. அந்த காரும் கூட பயங்கர வேகமாக தான் வந்தது. அது ஆதம் சிஷ்யன் ஸ்டீஃபன் கார். அவர்கள் இருவருக்கும் பின்னால் அடுத்தடுத்து 10 லக்ஸரி கார்கள் வந்தது. உலகில் உள்ள அனைத்து வகையான ஆடம்பர வகை கார்களும் அங்கிருப்பவர்களிடம் இருந்தது. அவர்களை தொடர்ந்து ரேஸ் பைக் வர ஆரம்பித்தது. அதுவும் ஆடம்பர வகையை சேர்ந்ததுதான். கார் ரேஸில் கலந்து கொள்பவர்களுக்கு மோட்டார் பைக் ரேஸ் ஒரு பொழுதுபோக்கு. பெரிய போட்டியில் ஈடுபடும் முன்பாக அவர்கள் தங்களை ரிலாக்ஸ் செய்து கொள்ள மோட்டார் பைக் ரேஸ் செய்வார்கள். ஆதாம் தன் காரை நிறுத்துவதை கண்ட அசோக் அவனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் பின்னாலேயே அவனது பாதுகாவலர்கள் செல்ல அசோக் பின்னால் கொஞ்சம் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்தான் சூர்யா. அவர்களை தொடர்ந்து கோபமாக இன்னும் சிலர் சென்றனர். ஆதமின் பாடிகார்டு இதை பார்த்தவன் வேகமாக ஆதம் கார் அருகே சென்று அவனை பாதுகாப்பது போல நின்று கொண்டான். ஆதம் தன் காரில் இருந்து இறங்கியவன் கார் கதவில் ஒரு கை வைத்து ஸ்டைலாக நின்றான். அசோக்கும் மற்றவர்களும் கோபமாக தன்னை நோக்கி வருவதை கண்ட ஆதம் நக்கலாக சிரித்து கொண்டான். அதற்கு மேல் அவன் இதை குறித்து எதுவும் யோசிக்கவில்லை. அந்த நேரம் அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஆட்கள் எல்லோரும் கூட தாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு என்னவோ பிரச்சனை என்று எண்ணி இங்கே பார்க்க ஆரம்பித்தனர். ஸ்டீஃபன் அசோக்கை பார்த்து புருவம் சுருக்கியபடி ஆதம் அருகே வந்தவன், மாஸ்டர், இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க என்று கேட்டான். அவன் இவர்களை கண்டு பயப்படையெல்லாம் இல்லை. அவனது மாஸ்டர் அங்கே இருக்கும்போது தனக்கு ஏதாவது ஆனால் கூட அவர் தன்னை காப்பாற்றுவார் என்று எண்ணினான் ஸ்டீஃபன். ஆதம், உன் ஆளுங்க எங்க ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க, அது உண்மையா என்று ஸ்டீஃபனை கண்டு கொள்ளாமல் நேரடியாக ஆதமை பார்த்து கேட்டான் அசோக். எங்க மாஸ்டர் கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ இந்த நாட்டோட பிரசிடென்டா இருந்தா கூட எங்க மாஸ்டர் கிட்ட நீ இந்த மாதிரி பேச முடியாது என்று கோபப்பட்டான் ஸ்டீஃபன். அசோக் அவனை கண்டு கொள்ளாமல் நேரடியாக ஆதமிடம் பேசியது அவனை கோபப்படுத்தி இருக்கலாம். அதனால் தான் அவன் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசினான். மீண்டும் அவனே, இப்பதான் ஒரு பொண்ணு எங்க கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டா, அதான் அவளுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு நாங்க பாடம் எடுத்தோம் என்று அலட்சியமாக சொன்னான் ஸ்டீஃபன். ஓ அப்படியா, யார் அதை செஞ்சது என்று கேட்டான் அசோக். ஒவ்வொரு அலட்சியமாக செய்த தவறை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று அசோக் எதிர்பார்க்கவில்லை. நான் தான் என்று அசோக் கேட்ட கேள்விக்கு கார் பின்னால் இருந்து ஒருவன் வெளியே வந்து பதில் சொன்னான். நேற்று இரவு ஆடிய ஆட்டம் இன்னும் முடியாதது போல ஆடிக்கொண்டிருந்தான் அவன். தவறு செய்தவன் முன்னே வந்து ஒப்புக்கொண்டதும் அசோக்கின் முகம் கடுமையாக மாறியது.
அவனை பார்க்கும் போதே அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகியது. ஆனால் அவன் கோபத்தில் அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டால் அது இந்த போட்டியை பாதிக்கும் என்பதால் மட்டுமே அமைதியாக பேசிக் கொண்டிருந்தான். அசோக் இப்போதும் நிதானமாக அந்த ஆளை பார்த்து, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். உன்னை நீயே அடிச்சுக்கோ, அப்புறம் எல்லார் முன்னாடியும் எங்க ஸ்டாஃப் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் இந்த போட்டியில இருந்து நீயே விலகிட்டு உடனேயே எங்க நாட்டை விட்டு போயிடணும் என்று சொன்னான் அசோக். தி பாஸ். அத்தியாயம் 354. கார் ரேஸ் நடக்கும் இடத்தில் வேலை செய்யும் பெண்களிடம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் போட்டியாளர்கள் தவறாக நடந்து கொள்ள பார்க்க, அதில் அந்த வெளிநாட்டு போட்டியாளர்களில் ஒருவன் ஒரு பெண்ணை அடித்து விட்டான். அதற்காக அசோக் அவர்களிடம் பேச வர, அவர்களில் ஒருவன் நான் தான் அதை செய்தது என்று தவறை ஒப்புக்கொண்டான். அவனது அலட்சியமான பதிலை அசோக்கிற்கு கோபம் வந்தாலும் கூட அசோக் தன் கோபத்தால் இந்த போட்டியில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று எண்ணி நிதானமாக பேச முயன்றான். அசோக் அமைதியாக அந்த ஆளை பார்த்து, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். முதல்ல நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் எங்க ஸ்டாஃப் கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் இந்த போட்டியில இருந்து நீயே விலகிட்டு உடனேயே எங்க நாட்டை விட்டு போயிடணும் என்று சொன்னான் அசோக். அசோக்கின் முகம் அமைதியாக இருந்தாலும் அவனது குரல் கடுமையாக தான் ஒலித்தது. சுற்றியிருந்தவர்களுக்கு அவனது பேச்சில் இருந்த நியாயம் புரியும்படி இருந்தது அவனது தெளிவான வார்த்தைகள். என்னது என்று ஆதம் அழுத்தமாக கேட்டான். அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றவன் ஸ்டீஃபனுக்கு மாற்றாக இருப்பவன். எனவே அங்கிருந்த வெளிநாட்டவர்கள் அனைவரின் முகங்களும் மாறி போனது. அங்கிருந்த யாரும் அசோக் இப்படி வேலை செய்யும் பெண்ணுக்கு ஆதரவாக பேசுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இப்படி ஒரு கோரிக்கை வைப்பான் என்று அவர்கள் சிறிதும் நினைக்கவில்லை. வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் எல்லோரும் எவ்வளவு மரியாதையான நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் அறிவார்கள். அப்படி இருக்கும்போது அசோக் ஒரு பெண்ணுக்காக இவர்களை பகைத்துக் கொள்வது அவசியமில்லாததாகவே அவர்களுக்கு தோன்றியது. நீ சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சுக்கோ, இதோட பின்விளைவுகள் ரொம்பவே பயங்கரமா இருக்கும் என்று ஸ்டீஃபன் அசோக்கை பார்த்து முறைப்புடன் சொன்னான். நான் எனக்கு பொழுது போகாம இங்க வந்து விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா நீ? அப்புறம் இது இந்தியா, உங்க நாடு மாதிரி இங்க கிடையாது. இப்படி எல்லாம் இங்க நடந்துகிட்டா அப்புறம் இங்க ஏன்டா வந்தோன்னு நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி செஞ்சிருவேன் என்று தன் பொறுமையெல்லாம் எங்கோ பறந்தது போல பேசினான் அசோக். அவன் இப்படி சொன்னதும் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த அவனது பாதுகாவலர்கள் சூர்யா உட்பட அனைவரும் ஒரு அடி முன்னோக்கி சென்றனர். அவர்கள் எல்லோரும் அசோக்கின் ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருப்பது போன்ற பிம்பத்தை கொடுத்தனர். அசோக் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த நொடி எதிராளியை அடித்து வீழ்த்தி விடும் வேகத்துடன் இருந்தனர். அசோக் இப்படி பேசுவான் என்று ஸ்டீஃபன் எதிர்பார்க்கவில்லை போல. இந்த நொடி அவன் மிகவும் கோபமாக இருந்தவன் ஒரு அடி முன்னோக்கி வந்தான். அவன் ஒரு அடி நகர்ந்து வரும்போதே ஆதம் அவனை கவனித்தவன் அவனை முன்னே செல்லாமல் தடுத்து நிறுத்தினான். மிஸ்டர் அசோக், இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எல்லார் முன்னாடியே செய்யணுமா என்று அசோக்கை முறைத்து பார்த்தபடி கேட்டான் ஆதம். ஆமா என்ற ஆதமின் கேள்விக்கு பதில் சொன்ன அசோக் பின்னர் அந்த பெண்ணை அடித்தவனை பார்த்து, நீ என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு என்று கேட்டான். ஒரு வேலை செய்யற பொண்ணுக்காக என் குடும்பத்தையும் கார் ரேஸ் உலகத்தையும் பகச்சுக்க ரெடியா இருக்கியா நீ என்று ஆத்திரமாக கேட்டான் அந்த ரேசர். அசோக் இப்போதைய சூழ்நிலை எதையும் யோசிக்காமல் தன்மேல் கை வைப்பான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அசோக் நிஜமாகவே தன்னை அடித்து விட்டான் என்றால் அவனுக்கு உண்மையில் அசோக் சொன்னதை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏனெனில் இது இந்தியா, அவர்களது நாடு இல்லை. போய் ஏன் சார்பா அவனுக்கு 4 உத கொடுத்துட்டு என்ன மாதிரியான ஊர் இதுன்னு கொஞ்சம் ட்ரையல் காமிங்க என்று அசோக் சொன்ன உடனேயே ஓகே பாஸ் என்று சொல்லியபடி தங்கள் கை முஷ்டியை இறுக்கியபடி அவனது பாதுகாவலர்களில் சிலர் முன்னே சென்றனர். அதற்கு மேல் ஆதமினால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன்தான் இந்த அணியை வழி நடத்தும் தலைவன். எனவே அவர்களில் ஒருவரை அடித்தால் அதன் பின்னர் சந்தேகமே இல்லாமல் அது தன்மேல் விழுந்த அடி போலதான். எனவே அதை செய்யவிடக்கூடாது. அதோடு அந்த ஆளை இவர்கள் அடித்த பின்னர் அவர்கள் தாங்கள் நாட்டிற்கு சென்ற பின்னர் மற்றவர்கள் முன்னிலையில் தான் வழி நடத்தி சென்ற அணியில் இருந்தவர்களை கூட பாதுகாக்க முடியாதவன் என்ற அவப்பெயரை அவன் சுமக்க வேண்டியிருக்கும். நிறுத்து அசோக், போதும், இத்தோட நிறுத்திக்கோ. நான் உன்னை வார்ன் பண்றேன், நீ இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. நீ மட்டும் இந்த மாதிரி பண்ண அப்புறம் நாம எதிராளிகள் ஆயிடுவோம். என்னோட ஃபேமிலி யாருன்னு தெரியும்ல, எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்னு தெரியும்ல உனக்கு என்று எச்சரித்தான் ஆதம். அவன் சொல்வது உண்மைதான். அவர்கள் நாட்டில் அவனது குடும்பத்திற்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது. ஆனால் இங்கே அவனது குடும்பத்தின் செல்வாக்கு செல்லாது. ஆனால் விஷயம் இந்த அளவிற்கு வந்த காரணத்தினால் அசோக் இப்போது கொஞ்சம் தயங்கினான். ஏனெனில் அவனது குடும்பத்தின் பலம் ஆதம் குடும்பத்தைப் போல கூட இல்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவனது அப்பா அவர்கள் ஊரில் மட்டுமே செல்வாக்கான மனிதர். நாடு அளவில் அவரது பெயர் யாருக்கும் தெரியாது.
எனவே அவனால் இவ்வளவு பெரிய ஆளை எதிர்க்க முடியாது. அதே சமயம் அவன் இப்போது எதுவும் செய்யவில்லை என்றால் தன் எதிரில் இருப்பவன் ஜெயித்து விடுவான். தான் எல்லோரின் முன்பாக தவறே செய்யாமல் அவமானப்பட வேண்டி இருக்கும். அசோக் என்ன செய்வது என்று புரியாமல் தயங்க சூர்யாவிற்கு அவன் என்ன யோசிக்கிறான் என்று புரிந்தது. அசோக், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. அவனோட குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. அவங்க நாட்டோட மிகப்பெரிய தலைவரா அவங்க குடும்பத்து ஆள் இருந்தாலும் கூட அவங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இது நம்ம இடம். அப்புறம் எப்படி அவனை நீ சும்மா விடுவ? அவனை அடிக்கணுமா? அடி. அவனால எதுவும் செய்ய முடியாது. அடிக்கிறது என்ன, அவனோட கையையே எடுக்கணும்னா கூட எடுத்துக்கோ, பாத்துக்கலாம். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட என்ன வந்து பார்க்க சொல்லு, மீதிய நான் பாத்துக்கிறேன் என்று நிதானமாக மிக அமைதியாக சொன்னான் சூர்யா. ஆனால் அவன் குரலில் ஒருவித பெருமிதம் தெரிந்தது. சூர்யாவின் ஆதரவு தனக்கு இருப்பதை கேட்டதும் அசோக் தன் தயக்கத்தை எல்லாம் உதறியவன் தன் நாட்களை பார்த்து, உங்களுக்கு அவர் சொன்னது கேட்டுச்சா? சூர்யா பிரதர் சொன்ன மாதிரி செய்யுங்க என்று சொன்னான். இந்த நொடி அசோக் மிகவும் உறுதியாக இருந்தான். அதே நேரம் சூர்யாவின் மேல் அவனுக்கு இருந்த மரியாதை, வியப்பு இன்னும் அதிகமாக ஆகியது. ஒருவேளை சூர்யா அவனிடம் சென்று ஆதமை அடிக்க சொன்னால் கூட அவன் கொஞ்சமும் தயங்காமல் அதை செய்ய தயாராகவே இருந்தான். அசோக் அப்படி சொன்னதும் 3 பேர் முன்னே சென்று அந்த ஆளை அடிக்க ஆரம்பித்தனர். அந்த ஆள் இதை கண்டு பயந்து போனவன் பின்னால் சென்றபடி, ஏய், நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க என்று அலறினான். அந்த 3 பேரில் ஒருவன் முன்னே சென்று அந்த ஆளின் கையை பிடித்து சுழற்றி ஓங்கி ஒரு அறை விட்டான். அந்த ஆள் அலறியபடி தரையில் விழுந்தான். அவன் மீண்டும் எழும்பும் முன்பாகவே இன்னொரு ஆள் அவன் அருகே சென்று இன்னொரு அறை விட்டான். அந்த வெளிநாட்டு ஆளுக்கு என்ன நடக்கிறதென்றே புரியவில்லை. தலை சுற்ற ஆரம்பித்தது. அவன் வேகமாக அவர்களிடமிருந்து பின்வாங்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த 3 பேரும் தொடர்ந்து தன் பின்னால் வருவதை கண்டவன் முற்றிலும் பயந்து போனான். 3வது ஆள் அவன் அருகே சென்றவர் தன் கையில் இருந்த கட்டையை உயர்த்தி எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவன் கையில் ஓங்கி அடித்தார். ஒரே அடி அவன் கையில் எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. அவன் வலியில் கீழே சரிந்து விழுந்தான். இவர்கள் இந்த அளவிற்கு செல்வார்கள் என்று ஆதம் எதிர்பார்க்கவே இல்லை. போதும் போதும் என்று கத்தியவன் உள்ளுக்குள் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தான். அவனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை நிதானப்படுத்த முயன்றான். அதை தவிர அவனால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவனுடன் இப்போது அதிக பாதுகாவலர்கள் இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் இப்போது ஏதாவது செய்தால் அதன் பின்னர் அந்த கார் ரேஸ் போட்டி முடிவுக்கு வந்துவிடும். அதன் பின்னர் அவர்கள் இங்கே வந்த காரியமே கெட்டுவிடும். அப்போது ஆதமின் சிஷ்யன் ஸ்டீஃபன், நல்லது, உங்களுக்கு தைரியம் அதிகம்தான். ஆனா இன்னைக்கு நைட்டு நடக்க இருக்கிற போட்டியிலையும் நீ இவ்ளோ தைரியமா நடந்துக்கிறியான்னு நான் பாக்குறேன். ஒருவேளை நீ இதே மாதிரி திரும்பி வர முடியாம கூட போகலாம். பயப்படாம போட்டிக்கு வா என்று சொன்னான். அவன் அசோக்கை கண்கள் முழுவதும் வெறுப்புடன் பார்த்தான். அவன் கண்களில் வெறுப்புடன் சேர்ந்து கொலைவெறியும் தோன்றியது. ஸ்டீஃபனின் கண்களில் தெரிந்த கொலைவெறியை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் சூர்யாவினால் அதை உணர முடிந்தது. அவன் ஒரு தற்காப்பு கலை வீரன் என்பதால் ஒருவனின் கொலைவெறி உணர்வை அவனால் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும். சூர்யாவின் மனது கொஞ்சம் கனமாகி போனது. இன்று இரவு போட்டியில் அசோக்குடன் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அசோக்கிற்கு ஏதாவது ஆபத்து வருமோ என்று அவன் மனதிற்கு பயமாக இருந்தது. தான் அவனுடன் இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் தடுக்க முடியும். எதிராளி ஏதாவது சூழ்ச்சி செய்தால் கூட தன்னால் அதை முறியடித்து எதிராளிக்கு உயிர் பயத்தை காண்பிக்க முடியும். அதோடு இந்த நாட்டிற்கு ஏன் வந்தோம் என்று அவர்கள் வருத்தப்படும் அளவுக்கு தன்னால் செய்ய முடியும் என்று எண்ணினான் சூர்யா. நான் உங்களை பார்த்து பயப்படுவனா என்று சீரலாக கேட்டான் அசோக். அவனுக்கு தன்மேல் நம்பிக்கை இருந்தது. எனவே எதிர்த்தரப்பினரின் மிரட்டலை எல்லாம் அவன் கண்டு கொள்ளவில்லை. ஒருவேளை எதிராளி ஏதாவது சூழ்ச்சி செய்தால் கூட சூர்யா தன்னுடன் இருக்கும்போது எந்த பயமும் இல்லை என்று எண்ணினான் அசோக். சூர்யா தன் அருகே இருக்கும்போது அவன் பாதுகாப்பாகவும் பயமில்லாமலும் இருப்பதை உணர்ந்தான். இரு தரப்பினரும் விவாதம் செய்து கொண்டிருப்பதை கண்ட ஆதம் தன் கையை உயர்த்தி அவனது சிஷ்யனை பேச வேண்டாம் என்று தடுத்தான். பின்னர் தன் பாடிகார்டை பார்த்து, உடனே அந்த ஆளுக்கு போன் பண்ணி ஒரு கார் அனுப்ப சொல்லி இவனை ஹோட்டல் அனுப்புங்க என்று தரையில் வலியில் மயங்கி கிடந்த ஆளை பார்த்து சொன்னான் ஆதம். ஏனெனில் அவர்கள் இந்த நாட்டிற்கு புதியவர்கள். இங்கு எங்கே மருத்துவமனை இருக்கிறது, அருகே எங்கே என்ன இருக்கிறது என்று எதுவும் அவர்களுக்கு தெரியாது. இங்கே அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு ஆளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்கள். அவனை தான் அழைக்க சொல்லி சொன்னான் ஆதம். ஆதம் சொன்ன உடனேயே அந்த பாடிகார்ட் வேகமாக தன் போனை எடுத்து அந்த ஆளுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னான். பின்னர் ஆதம் மீதமிருந்த தங்கள் நாட்டு ரேசர்களை எல்லாம் ரேஸ் டிராக் அருகே இருந்த கட்டிடத்தை நோக்கி அழைத்துச் சென்றான். அப்போது கிரண் தன்னுடன் இருந்த ரேசர்களுடன் அந்த இடம் நோக்கி ஓடி வந்தவன், என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று அவசரமாக கேட்டான். பெருசா ஒண்ணும் இல்ல,
அந்த வெளிநாட்டுக்காரனுங்க நம்ம ஸ்டாஃப் கிட்ட பிரச்சனை பண்ணி அடிக்க வேற செஞ்சுட்டாங்க. அதான் நாங்க அவங்க கிட்ட அதை பத்தி கேட்க வந்தோம். சூர்யா பிரதர் அவனோட ஒரு கையை உடைக்க சொல்லிட்டாரு என்று சாதாரணமாக சொன்னான் அசோக். அவனுக்கு இந்த அளவுக்கு விட்டது போதாது என்று தோன்றியது. அசோக் சொன்ன விஷயத்தை கேட்டு கிரணும் அவனுடன் வந்தவர்களும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அசோக் சொன்னதை பார்த்தால் இதெல்லாம் நடந்தது சூர்யாவின் வழி நடத்தலின்படிதான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையிலேயே யார் இந்த சூர்யா? அவன் எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாத அளவிற்கு அவன் என்ன அவ்வளவு பலமான பின்புலம் கொண்ட ஆளா? அதுவும் எதிராளி தன் வாழ்நாளில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நைட் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நாம முழு ஈடுபாட்டோட கலந்துக்கணும். நம்ம நாட்டோட பேரை காப்பாத்தணும். அப்பதான் அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியும். அவங்கள விட திறமையான ஆட்கள் இங்க இருக்காங்கன்னு நாம அவங்களுக்கு காமிச்சே ஆகணும். கண்டிப்பா நாம அவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிக்கிறோம் என்று அந்த அணியினர் எல்லோரும் ஒரு சேர கத்தி சொன்னார்கள். ஆனா எல்லாரும் ரொம்ப கவனமா பாதுகாப்பா இருக்கணும். அந்த வெளிநாட்டுக்காரனுங்க கொஞ்சம் ஆபத்தானவனுங்க. அது பரவாயில்ல அசோக், நீ அதை பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி போட்டியில அவனுக்கு தண்ணி காட்டிடலாம் என்று மிகவும் உறுதியான குரலில் பேசினான் கிரண். ஆனால் இதெல்லாம் தான் சூர்யாவை விட பெரிய ஆள் என்று காண்பிப்பதற்காகவே அவன் இன்று ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணினான். ஏனெனில் அவனை போன்ற ஆளை நேரடியாக எதிர்த்து பகைத்துக் கொள்ள முடியாது. அதோடு இப்போது நடந்த பிரச்சனையிலேயே அவன் எவ்வளவு பெரிய ஆளுக்கும் பயப்பட மாட்டான் என்று தெரிந்து போனது. இவனை பணத்தை கொடுத்தோ இல்லை வேறு எதுவும் செய்தோ வெல்ல முடியாது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்று அவனிடம் நல்ல பெயர் வாங்கி அவன் மனதை வென்று அவனுடன் நெருக்கமாக வேண்டும் என்று எண்ணினான் கிரண். ஆமாம், சூர்யாவுடன் நட்பாக வேண்டும் என்றுதான் அவன் சூர்யாவை வெல்ல வேண்டும் என்று எண்ணினான். அசோக் சார், எல்லாமே ரெடி, போட்டி ஸ்டார்ட் ஆக டைம் ஆயிடுச்சு என்று ஒருவர் ஓடி வந்து தகவல் சொன்னார். அப்ப ஆரம்பிச்சிடலாம். ஆனா அந்த வெளிநாட்டு ரேசர்ஸ் அப்புறம் அவங்க கூட வந்த ஆளுங்க எல்லாம் ரூமுக்கு போயிட்டாங்க, இன்னும் வெளியில வரல என்று சொன்னார் அவர். இன்னும் சில நிமிடங்களில் போட்டி தொடங்கும் விழா ஆரம்பிக்க வேண்டும். முதலில் அவர்கள் இந்த விழாவிற்காக நிறைய ஈவென்ட் நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இப்போது அதெல்லாம் அந்த வெளிநாட்டவர்கள் செயலால் பாழாகிவிட்டது. எனவே அவர்களுக்காகவோ இல்லை வேறு எதை குறித்தும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. அவங்கள விட்டு தள்ளுங்க, நாம ஆரம்பிக்கலாம் என்று சொன்னதும் அவரும் உடனேயே சரி என்று சொல்லி தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றார். மேடை மிக அழகாக தயாராகி இருந்தது. மேடையில் வண்ண விளக்குகளின் வெளிச்சம் கண்ணை கவரும் வகையில் மின்ன ஆரம்பித்தது. சூர்யா பிரதர், நாம போயிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடலாமா என்று கேட்க சூர்யாவும் சரி என்று தலையசைத்தான். அதன் பின்னர் அசோக், கிரண் மற்றும் மற்ற ரேசர்கள் எல்லோரும் மேடை நோக்கி சென்றனர். அங்கே ஏற்கனவே இன்னும் வெளியிலிருந்து வந்திருந்த ரேசர்ஸ், பார்வையாளர்கள் என எல்லோரும் முகத்தில் எந்தவித உணர்வும் இன்றி அமர்ந்திருந்தனர். பார்வையாளர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. மேடையில் 2 தரப்பின் முக்கிய போட்டியாளர்கள் அமர சேர் எல்லாம் போடப்பட்டு இருக்க, இப்போது நடந்த பிரச்சனையின் காரணமாக வெளிநாட்டு போட்டியாளர்கள் யாரும் அங்கே வரவில்லை. அசோக் சூர்யாவை மேடைக்கு அழைத்தான். ஆனால் சூர்யா இது போன்ற எதையும் விரும்ப மாட்டான் என்பதால் அவன் அதை மறுத்துவிட்டான். கடைசியில் அசோக், கிரண் மற்றும் அவனிடம் பயிற்சி பெறும் ரேசர்ஸ், இந்த போட்டி நடத்த ஸ்பான்சர் செய்யும் பிசினஸ் ஆட்கள் என அவர்கள் மட்டும் மேடைக்கு சென்று ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்து நடுவில் பாடல் நிகழ்ச்சி என அனைத்தும் நடத்தி முடித்து ஓரளவு நல்லபடியாக துவக்க விழாவை நடத்தியிருந்தனர். தி பாஸ், அத்தியாயம் 355. கார் ரேஸ் துவக்க விழா நடத்த நேரமாகியிருக்க நடந்த பிரச்சனையில் வெளிநாட்டு ரேசர்கள் எல்லோரும் சென்று தங்கள் அறையிலிருந்து விட்டனர். அசோக் உடனேயே அவர்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை என்று சொல்லி விழாவை ஆரம்பிக்க சொல்லி மேடைக்கு சென்றான். அவன் செல்லும் போது சூர்யாவையும் மேடைக்கு வரும்படி அழைக்க, சூர்யாவுக்கு இதிலெல்லாம் இஷ்டமில்லை என்பதால் அவன் வரவில்லை என்று சொல்லிவிட்டான். கடைசியில் அசோக், கிரண் மற்றும் அவனிடம் பயிற்சி பெறும் ரேசர்ஸ் இந்த போட்டி நடத்த ஸ்பான்சர் செய்யும் பிசினஸ் ஆட்கள் என அவர்கள் மட்டும் மேடைக்கு சென்று ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்து நடுவில் பாடல் நிகழ்ச்சி என அனைத்தும் நடத்தி முடித்து ஓரளவு நல்லபடியாக துவக்க விழாவை நடத்தியிருந்தனர். ஈவெண்ட் எல்லாம் நடந்து முடிய அடுத்து முதல் ரேஸ் தொடங்கியது. முதல் போட்டி என்பதால் கார் ரேஸ் நடத்தவில்லை, பைக் ரேஸ் நடத்தப்பட்டது. 6 பைக்கில் ரேசர்ஸ் வந்து டிராக் ஆரம்ப நிலையில் வந்து நின்றனர். ரைடர்ஸ் எல்லோரும் ஆக்சலரேட்டரை சரமாரியாக முறுக்க பைக்கிலிருந்து சத்தம் பலமாக வந்தது. இது முதல் போட்டி என்பதால் பார்வையாளர்கள் எல்லோரும் ஆர்வமாக போட்டியை பார்க்க ஆரம்பித்தனர். இது பைக் போட்டி என்பதால் கார் ரேசர்ஸ் எல்லோரும் அந்த கட்டிடத்திற்குள் சென்று அங்கிருந்த பெரிய ஸ்கிரீன் வழியாக ரேஸ் செல்வதை பார்த்து கொண்டிருந்தனர். பைக் ரேஸ் முடிந்த பின்னர் அடுத்த 5 ரவுண்ட் ரேஸ் இருந்தது. சூர்யா பிரதர், இந்த மேட்ச் முடிய கொஞ்சம் டைம் ஆகும், எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும், நாம இங்கிருந்து போகலாமா என்று கேட்டான் அசோக். ஏற்கனவே பலர் அங்கிருந்து சென்றிருப்பதை பார்த்திருந்த சூர்யாவும் அங்கிருக்க விரும்பவில்லை.
அவன் போகலாம் என்று சொன்னதும் சூர்யா, அசோக், கிரண் என எல்லோரும் 2ஆம் தளம் நோக்கி சென்றனர். அவர்கள் அங்கே செல்லும் போது ஏற்கனவே அங்கிருந்த ஹாலில் பலர் அமர்ந்திருப்பதை கண்டனர். அங்கு தெரிந்த பெரிய திரையில் ரேஸ் நடப்பதை பார்த்து கொண்டிருக்க கமெண்டர்கள் போட்டி குறித்து கருத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சூர்யாவிற்கு இதில் ஆர்வம் உண்டாகவில்லை. அவனுக்கு இதெல்லாம் கொஞ்ச நேரத்திற்கு மேல் பார்க்க முடியவில்லை. தலையை வலிப்பது போல இருந்தது. அசோக்கும் கிரணும் அங்கு தெரிந்த திரையில் பார்த்தவர்கள் முகம் மோசமாக மாறியது. அந்த வெளிநாட்டவர்கள் ஆரம்பத்திலேயே இப்படி முன்னிலையில் இருப்பார்கள் என்று அவர்கள் இருவரும் எதிர்பார்க்கவே இல்லை. போட்டி ஆரம்பித்த சில நிமிடங்களில் அவர்கள் தங்கள் அணியினரை பின்னுக்கு தள்ளி வேகமாக முன்னே சென்று கொண்டிருந்தார்கள். இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் அணியினரின் நிலை மோசம் என்றுதான் தோன்றியது. அதற்கு மேல் அசோக்கும் கிரணும் அங்கு நிற்கவில்லை. அவர்கள் அங்கிருந்த தனி அறை நோக்கி சென்றனர். அவர்கள் அந்த அறைக்குள் சென்ற நேரம் அங்கு 3 அழகான பெண்களும் ஒரு மாடலும் 2 கமெண்டர்ஸும் இருந்தனர். இவர்கள் மூவரும் உள்ளே வருவதை பார்த்த அவர்கள் வணக்கம் தெரிவிக்க சூர்யா அவர்களை பார்த்து தலையசைத்தவன், இவங்க 3 பேரை வெளியில் அனுப்பு என்று அந்த 3 பெண்களை மன்னிப்பு கேட்கும் விதமாக பார்த்தபடி சொன்னான். அசோக்கை பொறுத்தவரை சூர்யா ஏதாவது சொன்னால் அதை தட்டாமல் கேட்கும் நிலையில் இருந்தான். சூர்யா ஏன் அந்த பெண்களை போக சொல்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றாலும் அவன் சொல்வதில் ஏதோ காரணம் இருக்கிறது என்று புரிந்தவன் வேகமாக அந்த பெண்களை வெளியே அனுப்பினான். அசோக் சொன்னதும் அந்த பெண்களும் அமைதியாக வெளியே சென்று விட்டனர். அந்த அறையிலும் ஒரு பெரிய திரை இருந்தது. போட்டி நடக்கும் ட்ராக் தெளிவாக அதில் தெரிந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்டியில கண்டிப்பா நீங்க தோக்க போறது உறுதி என்று திரையை பார்த்தபடி சொன்னான் சூர்யா. அசோக்கும் சூழ்நிலையை உணர்ந்திருந்தான் என்பதால், நீங்க சொல்றது சரிதான் பிரதர், அந்த வெளிநாட்டு ஆட்கள் ரொம்ப நல்லா பைக் ரைட் பண்றானுங்க என்று ஒப்புக்கொண்டான். அப்ப அவங்களுக்கு என்ன பரிசு? இவங்களுக்கு பெரிய பரிசெல்லாம் இல்ல. இதுக்கப்புறம் இன்னும் 5 போட்டி இருக்கு. அதுலதான் 30,000, 50,000, 75,000, 1 லட்சம், அப்புறம் 3 லட்சம் பரிசு. கடைசி மேட்ச் எங்க மாஸ்டர் கிரணுக்கும் வெளிநாட்டு டீம்ல இருக்கிற ஆதமுக்கும் நடக்கும் என்று சூர்யாவுக்கு அங்குள்ள நிலைமையை இன்னும் தெளிவாக சொன்னான். அப்படின்னா அந்த கடைசி மேட்ச் தான் இந்த போட்டியோட இறுதி போட்டி. எல்லாரும் அதை பார்க்க தான் ஆர்வமா இருப்பாங்க, சரியா என்று தனக்கு புரிந்ததை வைத்து கேட்டான் சூர்யா. ஆமா, முதல்ல இருக்க பரிசு தொகையெல்லாம் பெரிய தொகை இல்லதான். ஆனா எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிறது நம்ம நாட்டோட மரியாதைக்கு ரொம்பவே முக்கியம். இப்போது கிரண் சூர்யாவை பார்த்து, முதல்ல நடக்கிற மேட்ச்ல நம்ம தோத்துட்டா கடைசி ரவுண்ட்ல நம்ம ஜெயிச்சாலும் அது அவ்வளோ பெரிய மரியாதையா இருக்காது என்று சொன்னான். சூர்யா தன் முன்பாக இருந்த ஒயின் கிளாஸை கையில் எடுத்துக்கொண்டவன் ஒரு மிடறு விழுங்கினான். அசோக்கும் கிரணும் போட்டியில் இருப்பதால் சாம்பெயின் குடிக்க கூடாது. சூர்யா எதிர்பார்த்தது போலவே அசோக்கின் டீம் தோற்று போனது. வெளிநாட்டு ரேசர்ஸ் தான் வெற்றி கோட்டை முதலில் தொட்டு போட்டியை முடித்தார்கள். அவர்கள்தான் முதல் 3 இடத்தையும் பிடித்தார்கள். அசோக்கின் அணி கடைசி 3 இடத்தில் தான் வந்தார்கள். மொத்தமே போட்டியிட்டது 6 பேர் தான் எனும் போது அதில் மிகப்பெரிய தோல்வி என்று ஆகி போனது. திரையை பார்த்து கொண்டிருந்த கிரண் தன் போனை எடுத்தவன், குட்டிப்புலி, நீதான் அடுத்து போகணும். நீ ஜெயிச்சே ஆகணும்டா தம்பி, அப்போதான் நம்ம மானம் கொஞ்சமாச்சும் மிஞ்சும் என்று சொன்னான் கிரண். கவலைப்படாதீங்க மாஸ்டர், கண்டிப்பா நான் உங்க பேரை காப்பாத்துவேன் என்று நம்பிக்கையுடன் சொன்னான் அந்த குட்டிப்புலி. அவன் பெயர் ரமேஷ். ஆனால் அவர்கள் கிளப்பில் அவனை செல்லமாக குட்டிப்புலி என்று அழைப்பார்கள். அவன் சொன்னதற்கு பதில் எதுவும் சொல்லாத கிரண் வெறுமனே தலையை மட்டும் மாட்டிவிட்டு போனை வைத்தான். அதன் பின்னர் அந்த திரையை பார்க்க அடுத்து வரும் போட்டியாளர்களின் விவரங்கள் திரையில் வந்தது. ரமேஷ், வயது 23, ஸ்பிரிட் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று அவன் கலந்து கொண்ட போட்டி குறித்து விவரங்கள் வந்தது. மறுபுறம் வெளிநாட்டு ஆளின் விவரமும் வந்தது. ஆனால் அதில் அவனது பெயர், வயதை தவிர அவன் ஏற்கனவே கலந்து கொண்ட போட்டி விவரங்கள் குறித்து பெரிதாக எந்த ஒரு விவரங்களும் வரவில்லை. சூர்யா அந்த திரையையே வெறித்து பார்த்தபடி இருந்தவன் திடீரென, உங்ககிட்ட அந்த வெளிநாட்டு ரேசர்ஸ் பத்தின தெளிவான விவரம் எதுவும் இல்லையா என்று கேட்டான். இல்ல, எங்களுக்கு அதிக டீடைல்ஸ் அவங்க கொடுக்கல என்று சொன்ன அசோக் ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்தியவன் பின்னர், இவனோடது மட்டும் இல்ல, அவங்கள ஆதம், ஸ்டீஃபன் தவிர மற்ற யார் பத்தின விவரமும் தெளிவா இல்ல. அவங்க கலந்துகிட்ட லோக்கல் மேட்ச் பத்தி மட்டும்தான் அதுல இருந்துச்சு. ஆனா அவங்க கலந்துகிட்ட மேட்சோட வீடியோ கூட எதுவும் இல்ல என்று சொன்னான். சரி, ஆனா நம்ம ஆளுங்க டீடைல்ஸ் எதுவும் அவங்களுக்கு தெரியுமா என்று சூர்யா ஏதோ புரிந்து கொண்டார் போல கேட்டான். ஆமா, நம்ம எதையும் மறைக்கல, எல்லாமே தெளிவா கொடுத்திருக்கோம் என்று சொன்ன அசோக் உடனேயே, நம்ம டீம்ல என்னையும் மாஸ்டரையும் தவிர பெரிய ரேசர்ஸ் யாரையும் நாங்க போட்டிக்கு கூப்பிடல. இப்ப போட்டியில கலந்துக்கிற எல்லாரும் நம்ம கிளப் மெம்பர்ஸ். அவங்க சில போட்டியில கலந்துகிட்டு இருந்தாலும் பெரிய அளவுல எதுலயும் கலந்துகிட்டது இல்ல. அவங்களுக்கு பயிற்சி எடுக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கணும்னு நினைச்சோம் நானும் மாஸ்டரும் என்று சொன்னான். இப்போது இருக்கும் நிலைமை அவர்கள் நம்பும்படி இல்லை. எதிராளிகளின் விவரம் எதுவும் இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எல்லோரும் எந்த மாதிரி ஸ்டைல் செய்வார்கள் என்று எதுவும் இவர்கள் யாருக்கும் தெரியாது.
அப்படி இருக்கும்போது போட்டியில் அவர்களுக்கு எதிராக இவர்களால் எப்படி அவர்களை சமாளித்து செயல்பட முடியும்? எனக்கு தெரிஞ்ச அவங்க நல்லா சூழ்ச்சி செஞ்சு உங்களை ஏமாத்திருக்காங்க. அவங்க நம்ம பயப்படுற அளவுக்கு பலமானவங்க இல்லைனாலும் கூட சாதாரணமா நினைக்கிற அளவுக்கு பலவீனமான டீம் இல்ல. உங்ககிட்ட அவங்கள பத்தின தெளிவான டீடைல்ஸ் இல்லன்னும் போது நீங்க இந்த போட்டியில ஜெயிச்சா அது பெரிய விஷயம்தான் என்று சூர்யா இருக்கும் நிலையை ஆராய்ந்து பார்த்து சொன்னான். தொடர்ந்து சூர்யா கணித்தது போலதான் போட்டியில் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அடுத்தடுத்து நடந்த போட்டிகளில் எல்லாம் அசோக்கின் அணியினர் தோற்று போனார்கள். வெளிநாட்டவர்கள் உற்சாகமாக தங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். அதே சமயம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்ததால் அசோக் மற்றும் கிரண் இருவரின் முகமும் கொஞ்சம் வெளுத்து போய் காணப்பட்டது. அசோக், அடுத்த மேட்ச் உன்னோடது தானே என்று கேட்டான் சூர்யா. அசோக் அவனுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாமல் ஆமாம் என்பது போல தலையை அசைத்தான். சரி, நானும் கூட வரேன் என்று சொல்லி அவன் தோளில் சமாதானமாக தட்டி கொடுத்தான் சூர்யா. அசோக்கின் இப்போதைய மனநிலை அவன் போட்டியில் கலந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அதே சமயம் அவன் போட்டியில் கலந்து கொள்ளாமல் போனாலும் அது அவனுக்கும் நமது நாட்டிற்கும் மிகப்பெரிய அடியாக இருக்கும். அசோக் கார் ரேஸில் மிகவும் தீவிரமாக ஈடுபடுபவன். கார் ரேஸில் கலந்து கொண்டு அவன் அதில் இறந்து போனாலும் கூட அதை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். அந்த அளவிற்கு அவனுக்கு கார் ரேஸ் என்றால் பைத்தியம். எனவே இந்த போட்டியில் பின்வாங்க அவன் விரும்பவே மாட்டான். அசோக் எதுவும் பேசவில்லை. அவர்கள் மூவரும் கீழே இறங்கி வந்தனர். பார்வையாளர்கள் அனைவரும் தொடர்ந்து இவர்கள் தோற்றுக்கொண்டே இருந்ததில் கொஞ்சம் சலிப்பு அடைந்தார்கள். வெளிநாட்டு ஆட்களிடம் தங்கள் நாட்டினர் தோற்று போவதை அவர்களால் தாங்கவே முடியவில்லை. அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த ஆதமும் அவனது அணியினரும் சந்தோஷமாக சிரித்து அரட்டை அடித்தபடி தங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தனர். சூர்யா, கிரண், அசோக் இதை பார்த்தவர்கள் இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போனார்கள். அப்போது பூம் பூம் என்று ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் சீறி வரும் சத்தம் கேட்டது. ரேஸ் டிராக்கில் சீறி பாய்ந்து வந்த வெளிநாட்டு கார் ஒன்று மீண்டும் வெற்றி கோட்டை தொட்டு நின்றது. அசோக்கின் அணி மீண்டும் தோற்று போனது. இந்த நாட்டுல இருக்கிற ரேசர்ஸ் எல்லாரும் வெறும் வெத்து வேட்டுங்க போல. ஆமா, இவனுங்கெல்லாம் பயங்கர திறமசாலிங்க. எனக்கு இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு என்று அந்த வெளிநாட்டு போட்டியாளர்கள் நக்கலாக பேச ஆரம்பித்தனர். அவர்கள் இப்படி பேச பேச இங்கிருக்கும் எல்லோருக்கும் ஊசியால் குத்துவது போல வலித்தது. தங்கள் அணியினர் இன்னும் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை. அது பார்வையாளர்களிடம் மோசமான உணர்வை உண்டாக்கியது. அவர்களும் பொறுமையாக ஏதாவது ஒரு ரவுண்டிலாவது நம் அணி வெற்றி பெறும் என்று பொறுமையாக காத்திருக்க அவர்களுக்கு மேலும் மேலும் அதிருப்தி உண்டாக்கும் விதமாக அடுத்தடுத்து எல்லோரும் தோல்வியை தழுவிக் கொண்டிருந்தார்கள். அசோக்கும் கிரணும் இப்போது இன்னும் கொஞ்சம் மனதளவில் சோர்ந்து போயிருந்தார்கள். ஏய், யார் இது? இது அசோக் சார்ல? என்ன தனியா போய் யாரும் பார்க்காத மாதிரி அழுதுட்டு வரீங்களா அசோக் சார்? நிஜமாவே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ அசிங்கப்பட்ட பிறகும் கூட வெளியில வந்து உன் முகத்தை காட்ட உனக்கு தைரியம் இருக்கே என்று நக்கலாக சிரித்தபடி பேசினான் ஸ்டீஃபன். நான் தான் சொன்னனே, எங்க நாட்டு ரைடர்ஸ் எல்லாரும் உங்களை விட ரொம்பவே திறமையானவங்கன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க யாரும் நம்பவே இல்ல. இப்ப எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. ஆனா நானும் உங்களுக்காக கொஞ்சமா பாவப்பட்டு விட்டு கொடுக்கலான்னு யோசிச்சேன். ஆனா உங்களுக்கு தான் அது தேவையில்லைன்னு காமிச்சிட்டீங்க. பாவம்பா என்று மேலும் மேலும் பேசிக்கொண்டே சென்றான் ஸ்டீஃபன். இதோட மேட்ச் முடிஞ்சிடல, அப்புறம் ஏன் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ என்று கோபமாக பேசினான் அசோக். ஓ அப்படியா என்று கேட்டபடி அசோக் அருகே வந்த ஸ்டீஃபன் வெறுப்புடன் அவனை பார்த்து, இவ்ளோ தூரம் வந்த பிறகு மேட்ச் முடிஞ்சதுக்கும் முடியாததுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்ன? உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா, இல்ல எங்க மாஸ்டரை உங்க மாஸ்டர்னால ஜெயிக்க முடியும்னு உனக்கு தோணுதா என்று கேட்டான் அவன். யார் ஜெயிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாரு என்றான் அசோக். ஏற்கனவே சில முறை அவர்கள் அணி தோல்வி அடைந்திருந்ததால் அவன் மனது சரியில்லை. எனவே அசோக் பெரிதாக எதுவும் அவனிடம் பேசிக்கொள்ள விரும்பவில்லை. பாரா, நல்லா காமெடி பண்றாரு நம்ம அசோக் சார். அடுத்த போட்டியில கலந்துக்க போற என்ன பத்தின விவரம் தெளிவா இருக்கு. நாம ஏன் இப்போ ஒரு பெட் வச்சுக்க கூடாது? பணத்தை வச்சு வேண்டாம். உனக்கும் எனக்கும் ஒருத்தர் பிடிக்கல. சோ நீ இந்த ரவுண்ட்ல தோத்து போனா உன்னை இங்கேயே நீ சாகடிச்சுக்கணும். இதோட உன்னோட இந்த ரேசர் கரியர் முடிவுக்கு வந்துடணும் என்று பேசிய ஸ்டீஃபன் கொஞ்சமும் அசோக் மீது இருந்த வெறுப்பை மறைக்க நினைக்கவில்லை. அவர்களது அணியை சேர்ந்த ஒருவனை அடித்து அவன் கையை உடைத்ததை அவன் எப்படி மறப்பான்? அவன் மனதில் அசோக்கின் மீதான வெறுப்பு மலையளவுக்கு இருந்தது. அதற்காக அசோக்கை அவன் பழி தீர்க்க சரியான நேரத்தை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருந்தான். ஸ்டீஃபன் இப்படி பேசியதை கேட்ட பலரின் முகம் அப்படியே மாறிப்போனது. அவன் சொன்னதை கேட்ட எல்லோருமே இது பந்தயம் போல தோன்றவில்லை. பந்தயத்தில் ஒருவரின் உயிரை வைத்தா விளையாடுவார்கள்? இந்த மாதிரி பந்தயம் வைப்பது மிகவும் கொடூரம். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் மிகப்பெரிய பகை இல்லை என்றால் அவன் இவ்வளவு பெரிய பந்தயத்தை வைத்திருக்க மாட்டான். இது மிகவும் ஆபத்தானது என்றாலும் கூட
சிலருக்கு இந்த பந்தயம் உற்சாகத்தையும் உண்டாக்கியதும் பார்வையாளர்களில் சிலருக்கு இப்போதுதான் போட்டி விறுவிறுப்பாக செல்ல போகிறது என்று ஆர்வம் உண்டாகியது. ஸ்டீபன் பேச்சை கேட்டதும் அசோக் மற்றும் கிரண் இருவரின் முகமும் இருண்டு போனது. ஸ்டீபன் இப்படி ஒரு பந்தயத்தை கட்டுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஸ்டீபன் பேச்சை கேட்டு சூர்யா ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் அவன் மனதில் இருந்த கொலைவெறியை சூர்யா ஏற்கனவே கண்டு கொண்டான். அவன் அசோக்கை கொல்ல நினைப்பது தெளிவாக தெரிந்தது. என்னாச்சு? அப்போ அவ்வளோ தைரியமா பேசுன, இப்ப என்னாச்சு உனக்கு? தோல்வியை ஒத்துக்கிறியா? நீ பயந்துட்டியா? வெறும் வாய் பேச்சு மட்டும்தானா? செயல்ல ஒன்னும் கிடையாதா? அவ்வளோ பயமா அசோக்? உன்ன மாதிரி ஒரு கோழை கூடவா நான் போட்டி போட நினைச்சேன் என்று அசோக்கை தூண்டிவிட்டு தான் சொன்னதற்கு ஒப்புக்கொள்ள வைக்கும்படி விதமாக பேசினான் ஸ்டீபன். அங்கிருந்த எல்லோருக்கும் ஸ்டீபன் எவ்வளவு திமிராக தற்பெருமையுடன் பேசுகிறான் என்று புரிந்தது. சரி, பந்தயம் வச்சுக்கலாம். ஆனா என்கிட்ட நீ தோத்து போயிடுவியோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு என்று தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பேசினான் அசோக். நல்ல காமெடி என்று அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே இருந்தான் ஸ்டீபன். உண்மையில் எங்கே அசோக் இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டானோ, தன் வலையில் சிக்க மாட்டானோ என்று பயந்து கொண்டே இருந்தான். ஏனெனில் தன் மாஸ்டரை அவமதித்து தங்கள் அணியினர் ஒருவரின் கையை உடைத்த அசோக்கை பழிவாங்க முடியாமல் போய்விடுமோ என்பதே அவனது பயம். ஆனால் அவன் மனதினுள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போதே சூர்யா அசோக்கை பார்த்து, அசோக், கோபத்துல முடிவெடுக்காத, உன் உயிரை பணையம் வைக்கிறதெல்லாம் வேண்டாம் என்று அவனை தடுத்தான். ஆனா பிரதர் என்று அசோக் இப்போது மிகுந்த கோபத்தில் இருந்தான். எதிரில் இருப்பவன் நிமிடத்திற்கு நிமிடம் அவனது கோபத்தை தூண்டிவிட்டுக் கொண்டே இருந்தான். ஒருவேளை அவன் இந்த பந்தயத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எதிராளி இன்னும் மோசமாக செல்ல மாட்டானா?